கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வேத பாட வகுப்பில் என் சிந்தனைகள் உன் சிந்தனைகள் அல்ல என்ற தலைப்பில் பிரதர் நரசிம்மன் அவர்கள் ஜெப செய்தியை அருள உள்ளார். இது அவர் முன் எடுத்த நல்ல போராட்டத்தின் தொடர்ச்சியாக உள்ளதால் முதலில் அதனை கேட்டு பின்னர் இந்த செய்தியை கேட்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்துவின் அடிமையான என்னையும் கூட ஒருவனாக எண்ணி இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம கடந்த நாட்களில் நல்ல போராட்டம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப அந்த நல்ல போராட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி. இப்ப நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நல்ல போராட்டம்னா என்ன அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். அது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கிற ஒருத்தன் கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு மரணத்தை மரிக்க வேண்டும். அப்படி அவன் மரித்தானால் அவன் பிழைப்பான். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்த ஆளு நீதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டும். அப்படி நீதியின் ஆயுதத்தையே எடுத்துக்கொண்டு தன்னுடைய மரண பரியந்தமும் போராடினால் அது நல்ல போராட்டம். அப்படி நல்ல போராட்டத்தை போராடினால் நாம் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வோம். இப்ப நமக்கு எல்லாருக்குமே நல்ல போராட்டம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப நம்மளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு படிக்கிற பையனுக்கு ஒப்பா இருக்கு. அது எப்படின்னா, தன்னை ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு ஒரு பையன் நினைக்கிறான். அப்படி ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னா அவன் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிறதுனா என்னன்னா 100க்கு 100 வாங்கணும். இப்ப 100க்கு 100 வாங்கினா நல்லா படிக்கிறதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா எப்படி 100க்கு 100 வாங்குறதுன்னு தெரியாது. இப்ப நம்ம நிலைமை கூட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நல்லா போராடினா நித்திய ஜீவன் உண்டு. அந்த பையன் நல்லா படிச்சானா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவான்னு அவனுக்கு தெரியறது போல, நாமும் கூட நல்ல போராட்டத்தை போராடினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். ஆனா எப்படி இந்த நல்ல போராட்டத்தை போராட முடியும் என்று ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். அந்த பையனோட அப்பா தன்னோட மகன் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி, நீ நல்லா படிச்சனா ஆயிடுவேன்னு சொல்லும் பொழுது, அந்த பையனோட அப்பா ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருப்பாரானால், நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு இப்படிலாம் படிச்சேன்ப்பா, இப்படி முறைகளை கையாண்டேன், அந்த முறை நீனு கையாண்டனா நீயும் நல்லா படிச்சிடலாம், அப்படி நல்லா படிச்சனா அப்ப நீனு ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடலாம் அப்படின்னு. ஒருவேளை அவங்க அப்பா படிக்காதவரா இருந்தாருன்னா அவரால் சொல்லித்தர முடியாது. இப்ப அந்த படிக்காத அப்பாவை போல இல்லாம அந்த படிச்ச அப்பாவை போல நமக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். எது நல்ல போராட்டம் என்று சொன்ன அந்த ஆண்டவர் எப்படி நல்ல போராட்டத்தை போராட முடியும் என்று நமக்கு சொல்ல வல்லவராயிருக்கிறார். நல்ல போராட்டத்தை போராட அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவரும் அந்த நல்ல போராட்டத்தை போராடி இருக்கார். அதனால நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது அதுதான். நமக்கு ஒரு கேள்வி இருந்தது, இந்த நல்ல போராட்டம் தெரிஞ்சுக்கிட்டோம், இது எப்படி போராட போறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய நினைவுகள், நம்முடைய பழைய நினைவுகள்னால இந்த நல்ல போராட்டத்தை போராட முடியாது. வேற ஒரு நினைவுகள் நமக்குள்ள வரணும். அப்படி அந்த நினைவுகள் வந்தாதான் அந்த நல்ல போராட்டத்தை போராட முடியும். சோ இந்த நினைவுகள் இல்லாம, இப்ப நம்ம கிட்ட இருக்க நினைவுகள் இல்லாம வேற ஒரு நினைவுகள் நம்ம கிட்ட வரணும். அது எப்படி வரும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ முதல்ல இருந்து நாம வருவோம். எபிரேயர் 2:18 வாசிங்க.
ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்காரு நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இயேசு கிறிஸ்து எதுல சோதிக்கப்பட்டாரு? அப்போ நம்மளும் அதுல சோதிக்கப்படும் பொழுது அதுல நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்காரு இந்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இல்லாமல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் நமக்கு இருக்காரு. சோ அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. அதுதான் நம்ம பார்த்தோம். ஒரு படிக்காத அப்பாவால எப்படி படிக்கணும்னு சொல்ல முடியாது தன்னோட மகனை. ஆனா படிச்சிருந்தாருன்னா இப்படி படிச்சா நீ ஐஏஎஸ் ஆக முடியும். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு அவரும் நல்ல போராட்டத்தை போராடினாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் இருக்காரு. சோ அந்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னு நம்ம இப்ப பாக்குறோம். சோ இந்த இயேசு கிறிஸ்து எதுல சோதிக்கப்பட்டாருன்னு முதல்ல அறிஞ்சுக்கிட்டாதான் அந்த சோதனையில தான் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. சோ இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிஞ்சுக்கிட்டாதான் அவர் என்ன சோதனைக்குள்ளாக போனாருன்னு நம்மளால பார்க்க முடியும். முதல்ல இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும் என்றால் பிதாவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இயேசு கிறிஸ்துவ பிதாவை குறித்து அறிந்து கொண்டாலே நித்திய ஜீவன் பைபிள் சொல்லுது. யோவான் 17:3 வாசிங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நம்ம பார்த்தோம் நல்ல போராட்டம் போராடினா நித்திய ஜீவன். ஆனா இங்க பைபிள் சொல்லுது பிதாவையும் குமாரனையும் அறிஞ்சுக்கிட்டாலே நித்திய ஜீவன். பிதாவையும் குமாரனையும் எப்படி அறிஞ்சிக்க முடியும்? வாசிங்க யோவான் 5:39. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப இந்த வசனம் சொல்லுது வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாலே நித்திய ஜீவன். இன்னொரு வசனம் சொல்லுது பிதாவை குமாரனை அறிந்து கொண்டாலே நித்திய ஜீவன். இன்னொரு வசனம் சொல்லுது நல்ல போராட்டம் போராடினாலே நித்திய ஜீவன். சோ இது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்குன்னா, வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது பிதாவின் குமாரனை குறித்து சாட்சி கொடுக்குது. அப்ப வேத வசனத்தை ஆராயும் பொழுது பிதாவின் குமாரனை அறிவை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி பிதாவின் குமாரனை அறிவை பெற்றுக்கொண்டால்தான் நாம் நல்ல போராட்டத்தை போராட முடியும். சோ இப்ப பிதா யாருன்னு நம்ம பார்க்கணும். குமாரர் இயேசு கிறிஸ்து யாரு, இவங்களை பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும். இப்ப அறிஞ்சுக்கணும்னா இப்ப நம்ம வேத வசனத்துக்குள்ள போகணும். சோ அப்படி அறிஞ்சுக்கிட்டாதான் நல்ல போராட்டத்தை போராட முடியும். அப்ப நம்ம இப்ப பிதா யாருன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். வேத வசனத்தின் மூலமா தான் அதை பார்க்க முடியும் பைபிள் சொல்லுது. அப்ப பிதா யாரு? யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரை சொல்வாயாக என்றார். பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கிற மாதிரி தான் அவர் நாளைக்கும் இருப்பார். நாளைக்கு இருக்கிற மாதிரி தான் நாளானைக்கும் இருப்பார். இந்த மாசம் இருக்கிற மாதிரி தான் அடுத்த மாசமும் அவர் இருப்பார். அடுத்த மாசமும் அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அடுத்த வருஷமும் இருப்பார். அடுத்த வருஷம் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் எப்போதுமே இருப்பார். சோ இந்த இருக்கிறவராகவே இருக்கிறாருன்னா அவர் சாமாமி தண்ணீர் தானே ஜீவன் உள்ளவராக இருக்காரு. சோ அதுதான் இருக்கிறவராக இருக்கிறதுன்னு அர்த்தம். சோ இப்ப நாம பார்க்கும் பொழுது தேவன் பலன் இதுதான். தேவனோட பலனை நம்ம பார்க்கிறோம். அவர் இருக்கிறவராக இருக்கிறாரு. அவரோட பலன் குன்றி போவதே இல்லை. சோ அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, அவர் தூங்குறதும் இல்லைன்னு பாக்குறோம். அவர் டயர்டே ஆவறது இல்லை. அவரோட பலன் அப்படிப்பட்ட பலன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். சங்கீதம் 121:4 வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. சோ தேவனுடைய பலன் எப்பொழுதும் குறையறதே இல்லை. நம்மளாம் டயர்டானா படுப்போம், அவர் டயர்டா ஆவறது இல்லை. இருக்கிறவராகவே இருக்கிறாருன்னா இதுதான்.
சோ ஏன் இருக்கிறவராக இருக்காருன்னா அவர் தன்னில் தாமே ஜீவன் உள்ளவரா, அவர் சாவாமை உள்ளவரா இருக்காரு. அதனாலதான் அவர் இருக்கிறவராக இருக்க முடியுது. இதுதான் அவரோட பலன். 1 தீமோத்தேயு 6:16 வாசிங்க. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. இந்த பிதாவாகிய தேவனை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவரோட பலன் முதல்ல பார்க்கிறோம். அவரோட பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்குன்னா, இருக்கிறவராக இருக்கிறாரு. ஏன் அவர் இருக்கிறவராக இருக்கிறாருன்னா, அவர் சாவாமை உள்ளவரா இருக்காரு. சோ சாவாமை உள்ளவரா இருக்கிறதுனால அவர் இருக்கிறவராக இருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறதில்லை. அவருடைய பலன் அப்படிப்பட்ட ஒரு பலனா இருக்கு. சோ இப்ப தேவனுடைய பலனை பத்தி அறிஞ்சுக்கிட்டோம். இப்ப அடுத்து இன்னொரு விஷயம், வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவை குறித்து அறியுது நம்ம என்னன்னா, பிதா அன்புள்ளவரா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னு அப்ப பார்க்கணும். பிதா அன்புள்ளவரா இருக்காருன்னு பைபிள் சொல்லுது. 1 யோவான் 4:8 வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த பிதாவாகிய தேவன், இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று இந்த வேத வசனங்கள் அவரை குறித்து சாட்சி கொடுக்குது. இவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்பு, தேவனுடைய பலன் எப்படிப்பட்டன்னு பார்த்தா, அவர் இருக்கிறவராக இருக்கிறாருன்னு அந்த பலன் அப்படிப்பட்ட ஒரு பலன். சோ தேவனுடைய அன்பு உள்ளவராக இருக்காரு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு, அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ பிதா கூட இருந்த அந்த அன்பு தன்னை போல பிறரையும் நேசிக்குது. சோ இந்த குமாரனை கொடுத்து அந்த அன்பை விளங்க பண்ணாரு. இதுதான் பிதாவுடைய அன்பு. தம்முடைய சொந்த பேரான குமாரனை கொடுக்கிறது, தன்னை போல பிறரையும் நேசிக்கிறது தான் பிதாவோட அன்பு. சோ ரோமர் 5:8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்கு மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். சோ நாம பாவிகளா இருக்கும் பொழுது தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனால அவரோட அன்பு இவ்வளவுன்னு விளங்க பண்ணினாரு. அப்ப தேவன் அன்பு உள்ளவரா இருக்காருன்னு பார்த்தா, அவரோட அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, தன்னை போல பிறரையும் நேசிக்கிறது, எல்லாரையுமே நேசிக்கிற அன்பு பிதாவோட அன்பு. சோ தேவனுடைய பலனை பார்த்தா தேவனுடைய அன்பு அறிஞ்சுக்கிட்டோம். இப்ப தேவனுடைய அடுத்த பைபிளை பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்க முடியுது. அது என்னன்னா தேவனுடைய ஞானம். தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரோமர் 4:17 வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகள் போல அலட்சியமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். தேவனுடைய ஞானம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா, இல்லாததை கூட இருக்கிறது போல அழைக்கிறது. ஒன்னு இல்லாத பொழுதே அதை இருக்கிறதா செய்ய முடியும். அவர் ஒன்னு இல்லாத பொழுதே இருக்கிறதா அழைக்கிறதா தேவனுடைய ஞானம். நாம உண்டு பண்ண வர்றதுக்கு முன்னாடியே தேவன் நம்மளை முன்குறிச்சாருன்னு பார்த்தோம். நாம் இல்லாத பொழுதே நம்ம இருக்கிறதா அழைத்தார். இல்லாத ஒண்ணுல இருந்து இருக்கிறத எடுப்பார். அதான் தேவனுடைய ஞானம். இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவன் இல்லாதவங்களை இருக்கிறது போல அழைக்கிறவராய் இருக்கிறாரு. இதான் அவருடைய ஞானம். இந்த ஞானத்தை இன்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏசாயா 46:10 படிங்க. இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலத்திலே அவர் அறிவிச்சார். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. சோ தேவனுடைய ஞானம் எப்படி இருக்குன்னா, இல்லாத பொழுது இருக்கிறது அழைக்கிறதா இருக்கு. நாம எல்லாரும் முடிவுல தான் முடிவு என்னன்னு தெரியும். அவருக்கு ஆரம்பத்திலே முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். அதான் அவரோட ஞானம். இல்லாத பொழுதே இருக்கிறத அழைக்கிறவரா இருக்கு. இப்படிப்பட்ட ஞானத்தை தேவன் உடையவரா இருக்காரு. சோ இப்படிப்பட்ட ஞானத்தை உடையவர் இவர் ஒருத்தர் தான். அதான் பைபிள் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2:17 வாசிங்க. 1:17 வாசிங்க. நித்தியமும் அறிவில்லாமையும் அதரிசனமும் உள்ள ராஜனுமாய்
தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருக்கும். இந்த வேத வசனங்கள் சாட்சி கொடுக்கிற இந்த தேவன் ஞானம் உள்ளவரா இருக்காரு. அவர் ஒருத்தர் மாத்திரமே இல்லாதவங்கள இருக்கிறது போல அழைக்கிற ஞானம் அவர்கிட்ட இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்தோம், தேவனுடைய பலன் இருக்கிறதாகவே இருக்கிறாரு. தேவனுடைய அன்பு தன்னை போல பிறரையும் நேசிக்குது. தேவனுடைய ஞானம் இல்லாத பொழுதே இருக்கிறத அழைக்குது. தேவன் கிட்ட இன்னொன்னு கூட ஒண்ணு இருக்கு, இந்த வேத வசனத்தை சாட்சி கொடுக்குது அவரை பத்தி இன்னொன்னு. அது என்ன நம்ம பார்த்தோம்னா, அவர்கிட்ட ஒரு ஆவி இருக்கு. அந்த தேவனுடைய ஆவி எப்படிப்பட்டதுன்னு நம்ம பைபிள்ல ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேத வசனம் அவரோட ஆவி எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது. யோவான் 6:63 வாசிங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. சோ தேவனுடைய ஆவி, தேவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் தான் தேவனுடைய ஆவி. அவர்கிட்ட இருந்து புறப்படுற அந்த வல்லமை, தேவன் வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. அது தேவன் என்ன காரியத்தை செய்யணும்னு நிர்ணயம் பண்ணாரோ அந்த காரியத்தை செஞ்சுட்டு தான் அந்த வார்த்தை திரும்பும். அதுதான் நம்ம ஹோலி ஸ்பிரிட், தேவனுடைய ஆவி. அதான். சோ ஏசாயா 55:11 வாசிச்சோம்னா இன்னும் இதை பத்தி அதிகமா வேத வசனம் சாட்சி கொடுக்குது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகபடி வாய்க்கும். தேவனிலிருந்து புறப்படுற இந்த வார்த்தை இதுதான் தேவனுடைய ஆவி. இது தன்னோட சொன்ன காரியத்தை, தேவன் நிர்ணயிச்ச காரியத்தை அது நடத்திட்டு தான் அவர்கிட்ட திரும்பும். இன்னும் வேத வசனம் இதை குறித்து எப்படி சாட்சி கொடுக்குதுன்னா, ஆதியாகமம் 1:2 வாசிங்க. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவி, தேவனுடைய வார்த்தை அங்க இருந்தது. அந்த வார்த்தையினாலதான் எல்லாத்தையுமே அவர் உண்டு பண்ணாரு. தேவனுடைய ஆவியினாலதான் எல்லாத்தையுமே உண்டு பண்ணாரு. சோ வேத வசனம் அவரோட வார்த்தை தான் அந்த ஆவி. சோ அவரோட ஆவி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அதோட வல்லமை எப்படி இருக்குன்னா, தேவனோட சித்தத்தை நிறைவேற்ற அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சு முடிக்கும். அதான் அவரோட ஆவி. அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவினா, தேவனுடைய பலன், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஞானம், இது மூணுத்தையும் செயல்படுத்துறதே இந்த ஆவிதான், இந்த வார்த்தை. சோ நாம இப்ப பார்த்தோம், வேத வசனங்கள் இந்த பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அதான் அவரோட பலனு. இந்த பிதாவாகிய தேவன்கிட்ட ஒரு அன்பு இருக்கு, அது தன்னை போல பிறரை நேசிக்கிற அன்பு. இந்த பிதாவாகிய தேவனத்துல ஒரு ஞானம் இருக்கு, அது இல்லாத கூட இருக்கிறது போல அழைக்கிறது. இந்த பிதாவாகிய தேவனத்துல ஒரு ஆவி இருக்கு, அவரோட வார்த்தை தான் சொன்னதை நிறைவேற்றிட்டு வரும், அதுதான் அவரோட ஆவி. சோ இப்ப இந்த 4 காரியம் பிதாவை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். பிதாவை இந்த வேத வசனத்தின் மூலமா பிதா அறிகிற அறிவு நாம் பெற்றுக்கொண்டோம். இப்ப பிதாவின் குமாரரையும் அறிஞ்சாதான் நித்திய ஜீவன் பைபிள் சொல்லுது. சோ இப்ப பிதாவை அறிஞ்சுக்கிட்ட நாம குமாரரை பத்தி அறியணும். குமாரரை அறியணும்னா கூட இந்த வேத வசனங்கள் தான் சாட்சி கொடுக்கும். சோ குமாரர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? மத்தேயு 1:20. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவன் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்பட்டார். இப்போ இந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினா தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்தோம். அது இங்க நல்லா ப்ரூவ் ஆகும். தேவனுடைய பரிசுத்த ஆவினால உண்டாக்கப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையா இருக்காரு. தேவனுடைய வார்த்தை தான் பரிசுத்த ஆவி. சோ முதல்ல பரிசுத்த ஆவியினால இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்பட்டாரு, அது தேவனுடைய வார்த்தை. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனமாய் இருந்தது. சோ நமக்கு அவர் லோகாசா இருந்தார் நமக்கு நல்லா தெரியும். சோ தேவனிடத்தில் இருந்த ஆவி, தேவனுடைய வார்த்தை ஆவியாகி அந்த வார்த்தை மாம்சமானதுன்னு நம்ம பாக்குறோம். 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால தேவனுடைய வார்த்தையினால முதல் ஸ்டேஜுக்கு வந்துட்டார். இப்ப தேவனை இந்த ஆர்டர்ல பார்த்தோம் நம்ம, பலனு, அன்பு, ஞானம், பரிசுத்த ஆவி. சோ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்பட்டார்.
இப்ப இந்த பரிசுத்த ஆவியினால உண்டாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, பரிசுத்த ஆவி வரும்பொழுது தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது இன்னொன்று கூட வந்துடுது. அது என்னன்னு பார்க்கணும்னா, அடுத்து ஞானம் வரணும். இப்ப ஞானம் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து பைபிள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஞானம் அவருக்கு வந்துச்சா? லூக்கா 2:40 வாசியம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே இந்த வார்த்தையில வளர வளர பலன் கொள்ள 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 இந்த பரிசுத்த ஆவியில வளர தேவனுடைய வார்த்தையில வளரும் பொழுது ஞானத்தினாலே நிறைந்தது. ஞானமும் வந்துச்சு. இப்போ தேவனுடைய ஞானம் வந்துச்சு. சோ தேவனுடைய கிருபையினால வார்த்தை வந்துச்சு, வார்த்தையினால அவருக்கு ஞானமும் வந்துச்சு. 52 வாசிங்க. 2:52. ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சோ இவர் ஞானத்துல வளர்ந்துகிட்டே இருந்தாருன்னா, இவர் பரிசுத்த ஆவி வர வர தேவனுடைய வார்த்தை உள்ள வர வர தேவனுடைய ஞானம் வந்துகிட்டே இருக்கு. இப்ப பாக்குறோம் கிராஜுவலா தேவனோட நிலைமைக்கு இவர் வந்துகிட்டே இருக்காரு. இப்போ சோ தேவனுடைய ஞானம் இவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. இப்ப இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பரிசுத்த ஆவின்னு அவர் மேல வந்துச்சுன்னு பாக்குறோம். தேவனுடைய வார்த்தையினால அவர் நிறைந்திருந்தார். இப்ப தேவனுடைய வார்த்தையினால நிறைந்து இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானமும் நிறைவாயிடுச்சு அவர்கிட்ட. ஏசாயா 11:2 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இப்ப ஞானத்தை அருளும் ஆவி, ஞானத்தை அருளும் தேவ வசனம். பயத்தை எது கொடுக்குது? கர்த்தருக்கு பயப்பட கொடுக்குது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி. சோ இந்த வார்த்தை உள்ள வர வர இந்த பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட அவர் ஞானத்திலையும் தேவனுடைய ஞானத்துல வளர்ந்தார். இப்ப தேவனுடைய ஞானத்துல இயேசு கிறிஸ்து வளர்ந்தாருன்னா அடுத்து என்ன இருக்கு பார்த்தோம்? அன்பு. இப்ப தேவனுடைய ஞானம் உள்ள வந்துச்சுன்னா தேவனுடைய அன்பு வரணும். அது வந்துச்சா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு, நம்ம நல்ல போராட்டத்துல பார்த்தோம். இப்ப ஞானஸ்தானம் எடுத்தோன்னு பரிசுத்த ஆவி வந்து அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவி தேவனுடைய வார்த்தை ஃபுல்லாகாம தேவனுடைய ஞானம் வந்துச்சாங்க. அப்ப பிசாசினால இப்ப சோதிக்கப்படுறாரு. லூக்கா 4:3 வாசிங்க. இப்ப நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான் அது. இந்த கல்ல அப்பமாக்குன்னு சாத்தான் சொல்றான். அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும். இப்ப இந்த இடத்துல ரொம்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிகிற ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன் அப்படின்னா பிதா தேவன் அப்படி இருக்காரு தெரிஞ்சிச்சு. இப்ப பிதாவை போல இயேசு கிறிஸ்து எப்படி மாறுறாருன்றத நம்ம ரொம்ப கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தேவனுடைய ஞானம் உள்ள வந்துச்சு. இப்ப ஞானம் வந்துச்சுன்னா அடுத்து தேவனுடைய அன்பு வரணும். தேவனுடைய அன்பு எப்படி உள்ள வந்துச்சுன்னா, பிசாசினால அவர் சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய ஞானமானது தேவனுக்கு மகிமையான காரியத்தை தான் தேவனுடைய ஞானம் செய்யும். தன்னோட சொந்த மகிமை தேவனுடைய ஞானம் தேடாது. சோ தேவனுடைய ஞானத்தினால நிரப்பப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து கல்ல அப்பமாக்குன்னு அவர் ஆக்கல. சோ இப்படி பண்ணும்போது என்ன பண்ணாரு நம்ம பார்த்த நல்ல போராட்டத்தை, உலகத்தை ஜெயிச்சாருன்னு பாக்குறோம். சோ உலகத்தை ஜெயிக்கணும்னா உலகத்துல அன்பு கூறல அவரு. சோ உலகத்துல அன்பு கூறாத பொழுது, தன்னுடைய சொந்த மகிமையை அவர் தேடாத பொழுது, தேடாதான் தேவனானோ அப்ப பிதாவோட அன்பு அவருக்குள்ள வந்துச்சு. வாசிங்க 1 யோவான் 2:15. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனோட பிதாவோட அன்பு இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஞானத்தினால உலகத்துல அன்பு கூறல. தேவனுடைய ஞானம் உலகத்தை அன்பு கூறாது. அப்ப அவர் உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அப்ப தேவனுக்கு மகிமையா தான் தேவனுடைய ஞானம் செயல்படும். அப்ப உலகத்தை அன்பு கூறாத பொழுது பிதாவோட அன்பு உள்ள வந்துச்சு. திரும்பி வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சோ இந்த கல்ல அப்பமாக்குன்னும் போது உலகத்துல அன்பு கூறல, தன்னோட சொந்த இச்சை. உலகத்துல அன்பு கூர்ந்தா அந்த பார்த்தோம் நம்ம மாம்சத்தின் இச்சை. அந்த உலகத்துல அன்பு கூறாம அவர் பிதாவோட ஞானம் தேவனுடைய மகிமைக்காக இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அப்படி அவர் உலகத்துல அன்பு கூறாத பொழுது தேவனுடைய அன்பு உள்ள வந்துச்சு. இப்ப நம்ம பார்த்தோம், தேவன் பலன் உள்ளவரா இருக்காரு, தேவன் அன்பு உள்ளவரா இருக்காரு,
தேவன் ஞானம் உள்ளவராக இருக்காரு. தேவன்கிட்ட ஒரு பரிசுத்த தேவ ஆவி ஒன்று இருக்கு. இந்த ஆவியோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த ஞானத்தோட நிலைமை என்ன, தேவன் எப்படிப்பட்ட அன்பு இருக்கு, தேவன்கிட்ட எப்படிப்பட்ட ஞானம் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்டேயும் இந்த தேவனுடைய ஆவியும் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. தேவனுடைய ஆவி வந்தவொடனே தேவனுடைய ஞானம் வந்துச்சு. தேவனுடைய ஞானம் வந்தவொடனே தேவனுடைய அன்பு உள்ள வந்துச்சு. அப்ப தேவனுடைய அன்பு வந்தவொன்னா அது தன்னோட சொந்த மகிமையை தேடாம தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா தான் அது செய்யும். கல்ல அவர் அப்பமாக்கியிருந்தாருன்னா அது சொந்த மகிமையா இருக்கும். ஆனா அவரு தேவனுடைய அன்பு அப்ப உள்ள வந்தவொன்னா வியாதியஸ்தவங்களை, குருடங்களை, பிறவி ஊமியரை அவர் சத்தமாக்குனார். அப்போ இல்லாதவனை தான் அங்கே இருக்கிறது போல அழைக்கிறார் மறுப்பு இயேசு கிறிஸ்து. அந்த ஞானம் அப்படிப்பட்ட ஞானம் இயேசு கிறிஸ்து பிதாவோட ஞானம் தான் அது. ஸோ தண்ணீரை திராட்சை ரசமாக்குனாரு. அப்ப தேவனுடைய நாமம் தான் மகிமைப்பட்டது. 2 மீன் 5 அப்பம் இதை கொண்டு 5000 பேருக்கு போதிச்சாரு. அப்ப அங்க உள்ள ஜனங்களை அன்பு கூர்ந்தாரு. மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்காங்கன்னு சொன்னாரு. அப்ப தேவனுடைய நாமம் தான் மகிமைப்பட்டது. ஸோ அது சொந்த மகிமையை தேவனுடைய ஞானம் தேடாம பிதாவோட மகிமையை தேடும் பொழுது தேவனுடைய அன்பு உள்ள வந்துருந்து பாக்குறோம். தேவனுடைய அன்பு தன்னை போல பிறரை நேசிக்க ஆரம்பிச்சிச்சு. தேவன் தன்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை போல பிறரை இப்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்ப இவர்கிட்ட இந்த 3 விஷயமும் உள்ள வந்துச்சு. தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அன்பு. இப்ப இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் வரல. அது என்னன்னா தேவனுடைய பலன். இப்ப இயேசு கிறிஸ்துவிடம் தேவனுடைய பலன் இல்லை. தேவனுடைய பலன் அவருக்கு ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு. அந்த பலன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அதை விசுவாசிச்சார். விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்பினார். என்கிட்ட அந்த சாவாமை இல்ல, தேவன் கிட்ட அந்த சாவாமை இருக்குன்னு அவர் நம்பினார். சோ தன் காணாத ஒண்ண தேவன்கிட்ட இருக்குன்னு நம்பும் பொழுது அது பேரு தான் நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கையினால எப்படியாவது பெற்றுக்கொள்வேன்றதுதான் விசுவாசம். சோ வாசிங்க ரோமர் 8:24-25. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? சோ காணப்படுகிறது நம்பிக்கை இல்ல, காண்றத நம்புறது என்ன? இப்ப தேவனுடைய ஆவி நம்ம கிட்ட இங்க இருக்கு. இதை நம்புறது நம்ம விசுவாச தேவையில்ல, தேவனே தான் அதை கொடுக்கிறாரு. அதை பின்னாடி பார்ப்போம். தேவனுடைய ஞானம் வந்துச்சு இயேசு கிறிஸ்துவோட. அதை நம்புறதுக்கு விசுவாசம் தேவையில்ல, அது வந்துச்சு, பார்த்துட்டாரு. தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சு அவருக்குள்ள, அதுக்கு விசுவாசம் தேவைப்படல. சோ தேவனிடத்துல இருக்கிற அந்த பலன் மட்டும் இயேசு கிறிஸ்து கிட்ட வரல. அந்த பலன் வரணும் அப்படின்னா முதல்ல என்கிட்ட இல்ல, அது தேவன்கிட்ட இருக்குன்னு அவர் நம்பினார். அந்த நம்பிக்கையின் மேல நிச்சயமா இருந்தாரு. அதுதான் விசுவாசம். எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. சோ விசுவாசமானது நம்பிக்கையின் உறுதியும் காணப்படாத நிச்சயம். சோ என்கிட்ட இல்ல, தேவன்கிட்ட இருக்கு. இப்ப தேவன்கிட்ட இருக்கிறத எப்படியாகிலும் பெற்றுக்கொள்வேன், எப்படியாகிலும் தேவன் எனக்கு தருவார்ன்றதுதான் விசுவாசம். சோ இந்த விசுவாசத்திலே, இந்த விசுவாசத்தின் மூலமா தான் அவரால் நல்ல போராட்டத்தை போராட முடிஞ்சுது. அப்படி அந்த விசுவாசத்தினாலதான் தன்னோட படைப்பு அவரை குத்தும் பொழுது, தன்னோட படைப்பு அவர் மேல துப்பும் பொழுது, அநீதியின் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர் எதிர்த்து போராடும் பொழுது எப்படி நல்ல போராட்டத்தை போராட முடிஞ்சது அப்படின்னா, என்கிட்ட இல்லாத இந்த பலன் தேவன்கிட்ட இருக்கு, இந்த பலனை எப்படியாவது எனக்கு தருவாரு தேவனு அப்படின்னு அவர் மேல அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தின் மூலமா தான் கடைசி வரைக்கும் அவரால் நீதியின் ஆயுதத்தை எடுத்து போராட முடிஞ்சுது. சோ இந்த விசுவாசத்துல தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சோ இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசத்துல சோதிக்கப்பட்டு துன்பம், சோதனைகள், நல்ல போராடும் போது எப்படிப்பட்டது கஷ்டம்லாம் வரும் நம்ம பார்த்தோம். அப்படி வந்தாலும் கூட நீதியின் ஆயுதத்தை இந்த விசுவாசத்தினாலதான் அவரால் எடுக்க முடிஞ்சது. இந்த விசுவாசத்தினாலதான் அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டார். சோ வாசிங்க வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
இப்ப இயேசு கிறிஸ்து என்ன எப்படி தேவனுடைய நிலைமைக்கே இப்ப போயிட்டாரு. நம்ம பார்த்தோம், தேவன் கிட்ட பரிசுத்த ஆவி, ஞானம், அன்பு, பலன் இருந்தது. அது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டாரு, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டாரு, அன்பை பெற்றுக்கொண்டாரு. இதுக்கெல்லாம் விசுவாசம் இல்ல, தேவன் கொடுத்துட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும், அது தேவனத்துல மாத்திரம் தான் இருக்கு, அது சாவாம இருக்கிறவராக இருக்கிறார். அந்த பலனு, அந்த பலனுக்காக தான் நல்ல போராட்டமே போராடுறோம், பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நம்ம போராடுறோம். அப்ப அந்த நல்ல போராட்டத்தை அந்த விசுவாசத்தின் மூலமா தான் தேவன் எனக்கு கொடுக்கிறாரு, தேவன்கிட்ட இருக்குன்னு நம்பி, அந்த நம்பிக்கையின் நிச்சயத்துல, அந்த விசுவாசத்துல அவர் பலசாலியா இருந்து நீதி நியாயத்தை எடுத்துக்கொண்டு போராடி மரிச்சதுனால அவர் சகல நாட்டிலும் உயிரோடு இருக்க முடியும். அந்த பலனை பெற்று திரும்பி வாசிங்க. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இப்ப பிதாவை போல இவர் ஆயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிகிற அறிவை நாம் வேத வசனத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டோம். எப்படி அவர் இருக்கிறவராக இருக்கிறாரு, இப்ப இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்படி இந்த தேவன் அன்புள்ளவரா இருக்கிறாரோ அந்த அன்பு இப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் பூர்ணமா இருக்கு. எப்படி தேவன் ஞானத்திலும் பூர்ணமானாரு, இயேசு கிறிஸ்து இப்ப ஞானத்துல பூர்ணமாயிட்டாரு. எப்படி இயேசு கிறிஸ்து தேவனத்துல பரிசுத்த ஆவி இருக்கோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்கிட்ட இப்ப பரிசுத்த ஆவி. சோ பிதாவை போல இவரும் ஆயிட்டாரு. எப்படி ஆனாருன்றதை நம்ம பார்த்துட்டோம். சோ இப்போ இவர் விசுவாசத்தின் மூலமாக நல்ல போராட்டத்தை போராடி அந்த பலனை பெற்றுக்கொண்டார். அந்த விசுவாசத்தில் தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். இப்போ நம்மளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப தேவனி குமாரன் அறிஞ்சாலே நித்திய ஜீவன் சொல்லிட்டாங்க. இப்ப ரெண்டு பேரையும் அறிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்ப எப்படி நமக்கு நித்திய ஜீவன் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நாம முன்ன நல்ல போராட்டத்துல பார்த்தோம், ஆதாமுக்குள்ள பிழைத்தா மரிப்போம், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா அப்படியே உல்டாவா மாறும். ஆதாமுக்குள்ள இப்ப நம்ம மரிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள பிழைக்கிறதுனா இப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆதாமுக்குள்ளாக நாம் மரிக்கிறதுனா என்ன, அப்ப ஆதாமை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஆதாமில் இருந்தா நம்ம வந்தோம். சோ ஆதாமை போல நாமும் இருந்தோம், கோபாக்னி பிள்ளையா இருந்தோம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப நம்ம எப்படி இருந்தோம், அந்த கோபாக்னி பிள்ளை எப்படிப்பட்டவனா இருக்கான், அவன் கிட்ட என்னன்னு இருக்கு, தேவனை பத்தி அறிஞ்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிஞ்சுட்டு இப்ப ஆதாமை பத்தி நம்ம அறியணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:44. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுதப்படும். இப்ப என்ன அப்படின்னா ஆதாமுக்குள்ள மரிக்கணும்னா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்ப ஜென்ம சரீரம்னா இந்த சரீரமா, நம்ம பார்த்த சரீரம்னா இது இல்ல, அந்த ஜென்ம சரீரத்துக்குள்ள இருக்க ஜென்ம சுபாவம். அந்த ஜென்ம சுபாவம் என்னன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சுபாவம் ஆதாமுக்குள்ள மரிக்கணும், அதான் ஆதாமுக்குள்ள மரிக்கிறது. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். இப்ப இந்த ஜென்ம சுபாவமான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய ஏற்றுக்கொள்ளான்னு பார்த்துட்டோம். அப்ப நம்ம ஆவிக்குரியவரை ஆகணும்னா இந்த ஜென்ம சுபாவம் நம்ம கிட்ட இருக்கிறத இதுல ஆதாமுக்குள்ள மரிக்கிறதுனா இதுதான். அப்ப ஜென்ம சுபாவம்னா என்ன, அப்ப நம்ம ஆதாமை பத்தி இப்ப தெரிஞ்சுக்கணும். ஆதாம தேவன் எப்படி உண்டு பண்ணாரு, தேவன் தம்முடைய சாயலாகவே உண்டு பண்ணாருன்னு நம்ம பாக்குறோம். தேவனை போல, தேவனுடைய சாயலை போல இந்த ஆதாம உண்டு பண்ணாரு. வாசிங்க ஆதியாகமம் 1:27 வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். தேவன் அவரோட சாயலாகவே சிருஷ்டித்தார். அந்த சாயல் என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா, தேவனுக்கிட்ட இருந்த ஒரு பலன் மாதிரி ஆதாம் கிட்டயும் ஒரு பலன் இருக்கு. தேவன் கிட்ட இருந்த அன்பு மாதிரி ஆதாம் கிட்டயும் ஒரு அன்பு இருக்கு. தேவன் கிட்ட இருக்க அந்த ஞானம் மாதிரி ஆதாமுக்குள்ளேயும் ஒரு ஞானம் இருக்கு. தேவன் கிட்ட இருந்த ஒரு ஆவி மாதிரி ஆதாமுக்குள்ளேயும் ஒரு ஆவி இருக்கு. சோ இந்த 4 விஷயம் அதுதான் ஜென்ம சுபாவம். அதுபடி இருந்தா நம்ம நல்ல போராட்டத்தை போராட முடியாது. முதல்ல ஆதாமுக்குள்ள மரிச்சிடணும். அப்ப ஆதாமுக்குள்ள மரிக்கணும்னா இந்த பலன் எப்படிப்பட்ட பலனா இருக்கு, ஆதாமோட பலன் 4 விஷயம் இருக்குன்னு பார்த்துட்டோம்.
இப்படி தேவனுடைய பலன் இருக்கிறவராக இருக்குது. தேவனுடைய அன்பு தன்னை போல பிறரை நேசிக்குது. தேவனுடைய ஞானம் இல்லாத இருக்கிறது போல அழைக்குது. தேவனுடைய ஆவி தன் செய்த காரியத்தை நிறைவேற்றிட்டு வந்துருது. இந்த 3 விஷயத்தையும், பலன், ஞானம், அன்பு, இதை பத்தி தேவனுடைய பலன், தேவனுடைய ஞானம், இதை பத்தி ஆராயிறது தான் தேவனுடைய ஆவி. இப்போ மனுஷனுடைய பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மனுஷன் இருக்கிறவராக இருக்கிறாங்க. இப்போ இங்க இருக்க, இப்போ என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நீங்க கோயம்பேட்டில் இருக்காரு, ஃபோன் பண்ணி பிரதர் உடனே வாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்போதான் உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது, பிரதர் உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு. பிரதர் என்கிட்ட வண்டி இல்லை அப்படின்னு. சரி என்ன இருக்கு? சைக்கிள் இருக்கு. சரி இங்கேருந்து நான் கோயம்பேடு சைக்கிளை மேய்ச்சிட்டு போறேன். கோயம்பேடு போனவனும் நான் எப்படி இருக்கேன்? இப்போ பேசிட்டு இருக்க மாதிரி கூட இருக்க மாட்டேன். மூச்சு இறக்க இறக்க இறக்க, என்ன பிரதர் அங்க அப்படின்னால அந்த சைக்கிள் ஓட்டு வந்தேன், பலனே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிற பலன் நாளைக்கு இல்லை. இப்போ இருக்கா மாதிரி அடுத்த நிமிஷம் நம்ம இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இருக்கா மாதிரி நாளைக்கு நம்ம இருக்கிறது இல்லை. இந்த மாசம் இருக்கா மாதிரி அடுத்த மாசம் நம்ம இருக்கிறது இல்லை. அடுத்த மாசம் இருக்கா மாதிரி அடுத்த வருஷம் இருக்க முடியாது. அடுத்த வருஷம் இருக்கும்போது அதுக்கப்புறம் இருப்போமானே தெரியாது. அதான் நம்மளோட பலன். வாசிங்க 1 பேதுரு 1:24. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல. புல்லு பூ தான் போயிடுது இல்ல, அது இருக்கா மாதிரியே இருக்கா? அது மகிமை ஒரு நாள் கடந்து போகுது. ஸோ அதே போல மனுஷன் இருக்கிறதாகவே இருக்கிறது இல்லை. அவனோட பலன் இப்படிப்பட்ட பலனா இருக்கு. இதுதான் மனுஷன் ஆதாமோட பலன். ஸோ ஆதாமோட பலன் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். இன்னும் ஆதாமோட அன்பு என்னன்னு இப்போ நம்ம பார்க்கணும். ஆதாமோட அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கு? ஆதாமோட அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்குன்னா, காயின் கிட்ட எப்படிப்பட்ட அன்பு இருந்தது? தன்னை போல பிறரை நேசிக்கல. பிறரை நேசிக்காம தன்னையே நேசிச்சான். தன்னோட சகோதரனை கொலை செஞ்சான். ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் அன்பு கூறுதான், மாம்சத்தின் நீச்சை அன்பு கூறுறான். சுயநலம் உள்ள அன்பு தான் ஆதாமோட அன்பு. பிறரை போல பிறரை நேசிக்காத தன்னையே நேசிக்கக்கூடிய அன்பு தான் ஆதாமோட அன்பு. அதுதான் நம்ம பார்க்குறோம். 1 யோவான் 2:15 நமக்கு தெரிஞ்சோம். உலகத்தில் அன்பு கூறுகிறவன் தேவனிடத்தில் அன்பு கூறு. தேவனுடைய அன்பு வேற. ஸோ இந்த விஷயத்துல ஆதாமோட அன்பு தன்னையே நேசிக்கிற அன்பு, பிறரை நேசிக்காத அன்பு. இதுதான் ஆதாமோட அன்பு. ஸோ ஆதாமோட பலனை பார்த்தா, ஆதாமோட அன்பை பார்த்தா, அடுத்து ஆதாமோட ஞானத்தை பார்க்கணும். இந்த ஆதாமோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்குன்னா, இப்போ என்னை ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாருன்னு சொன்னேன். பிரதர் என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்குன்னு சொன்னேன். ஏன் நான் சொன்னேன்? ஏன்னா என்கிட்ட வண்டி இல்லை, சைக்கிள் தான் இருக்கு. ஸோ ஆதாமுடைய ஞானம் இருக்கிறத இருக்குன்னு தான் சொல்லும். என்கிட்ட என்ன இருக்கோ அதுதான். இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கிறத சொல்ல முடியாது. என்னோட ஞானமே அதான். அதே மாதிரி இருக்கிறதுல ஒண்ணு இதுல இருந்தா இல்லாததே நம்மளால செய்ய முடியும். இதான் ஆதாமோட ஞானம். இப்போ ஒரு அம்மா இருக்கு, சாம்பார் வைக்கணும். சாம்பார்னு ஒண்ணு இல்லை, ஆனா என்ன இருக்கணும்? மிளகா, மசாலா, தக்காளி, வெங்காயம், இதெல்லாம் இருந்தாதான் இல்லாத ஒண்ணு சாம்பார் வைக்க. இருக்கிறதுல இருந்தா இல்லாதது செய்ய முடியும். இல்லாததுல இருந்து ஒண்ணும் பண்ண முடியாது. தான் ஆதாமோட ஞானம். இப்போ இதுதான் ஆதாமோட ஞானம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு வேத வசன ஆதாரமா நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப ஆதாமோட ஆவி எப்படிப்பட்ட ஆவியா இருக்குன்னா, மனுஷன் கிட்ட இருக்க இந்த பலனு, மனுஷன் கிட்ட இருக்க இந்த அன்பு, மனுஷன் கிட்ட இருக்க இந்த ஞானத்தை குறித்து ஆராயிறது தான் ஆதாமோட ஆவி. வாசிங்க 1 கொரிந்தியர் 2:11 வாசிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவார்? மனுஷனுக்குரிய இந்த 3 தான். இந்த 3 விஷயத்தை தான் மனுஷனுடைய ஆவி ஆராயும். இதான் மனுஷனுடைய ஆவி. இப்படிப்பட்ட காரியத்துல இருந்து இருக்கும் அந்த ஆவி தான் அந்த நினைவுகள். என்னால இங்கேருந்து வந்தா நான் முடியாது, எனக்கு இங்கேருந்து கோயம்பேடு போனா என்னால் முடியாது, என்னோட ஆவியினால பலத்தை நான் பார்ப்பேன். அப்போ என்னோட பலத்தினால இங்கேருந்து இருக்கிறதாக இருக்க முடியாதுன்னு சொல்லும். அதான் நம்மளுடைய நினைவுகள் அதுல இருந்து தான் ஆரம்பமாகுது. இல்லாத ஒண்ணுல இருக்கிறதா அழைக்க முடியாது, இருக்கிறதே இருக்குன்னு தான் சொல்லும். அந்த ஞானத்தை அந்த ஆவி அப்படிதான் ஆராய முடியும். என்னை போல பிறரை நான் நேசிக்க மாட்டேன், ஏன்னா என்கிட்ட இருக்க அன்பு அதான். ஸோ இந்த ஆவி, இந்த நினைவுகள் இதுல இருந்து தான் வரும். இந்த ஆதாமுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த காரியம் தான். ஸோ நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய சாயலாக மனுஷன் உண்டானா
அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்குள்ளேயும் பலன் இருந்தது, அன்பு இருந்தது, ஞானம் இருந்தது, ஆவி இருக்கு. இந்த பலன் எப்படி இருக்கு அப்படின்னா இருக்கிறதாகவே இருக்கிறது இல்ல. தேவனுடைய பலன் எப்படி இருக்குன்னா இருக்கிறவராகவே இருக்கிறாரு. இந்த ஆதாமோட அன்பு எப்படி இருக்குன்னா தன்னை போல பிறரை நேர்த்திக்காது. அது எப்படின்னா இப்ப சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தவனும் இப்போ எந்த அப்பாவும் சரி ஒரு கடை தன்னோட மகனை தான் ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும்னு பார்ப்பாங்க. யார் எக்கட் பண்ண மற்றவங்க மகனை விட்டு பிடிப்பாங்க. அதுதான் ஆதாமோட அன்பு. ஆனா தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. தன்னுடைய சொந்த பேரான குமாரனை பாவிகளுக்கு அவர் கொடுத்துட்டாரு. தன்னுடைய மகனை அவர் கேர் பண்ணல. இதான் தேவனுடைய அன்பு இப்படிப்பட்டதா இருக்கு. ஆதாமோட அன்பு இப்படிப்பட்டதா இருக்கு. இப்ப தேவனுடைய ஞானம், மனுஷனுடைய ஞானம். மனுஷனுடைய ஞானம் இருக்கிறதா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இருக்கிறதுல இருந்து தான் இல்லாத ஒண்ணு உண்டாக்க முடியும். தேவனுடைய ஞானம் இல்லாத பொழுது இருக்கிறத உண்டாக்க முடியும். இல்லாதவங்களிலிருந்து இருக்கிறத அவரால் செய்ய முடியும். தேவனுடைய ஞானம். சோ இந்த ஆதாமோட 3 காரியத்தை ஆராய்ந்து அதுல இருந்து உண்டாகிற நினைவுகள், அதான் ஆதாமோட ஆவி. அப்படிப்பட்டதை ஆராய்ந்து பார்க்குது. தேவனுடைய ஆவி, தேவனுடைய நினைவுகள்லாம் இந்த 3 பலன், அவரோட ஞானம், அவரோட அன்பு, இதை குறித்து தான் அவரோட நினைவுகள் இப்படிப்பட்டதா இருக்கு. ஸோ நம்ம இப்போ நல்லா கிளீனாக புரிஞ்சுக்கிட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி மனுஷனா வந்தாரு, அவர் ஆவியில வளர்ந்தாரு, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டாரு, தேவனுடைய அன்புல வளர்ந்தாரு, விசுவாசத்தின் மூலமா நல்ல போராட்டத்தை போராடி தன்னைக்கிட்ட இல்லாத ஒண்ணு இருக்கிறதா நம்பி அந்த நம்பிக்கை நிச்சயத்தினால அவரால் நல்ல போராட்டத்தை அப்பதான் போராட முடிஞ்சுது. அப்ப அவர் தேவன் போல இருக்கிறவராக இருக்கிற அந்த பலத்தை பெற்றுக்கொண்டாரு. இப்ப இந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா அவனுக்குள்ள ஒரு ஜென்ம சுபாவம் ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆதாமோட மனுஷன். அவனுடைய ஞானம், அவனுடைய பலன், அவனுடைய அன்பு, அவனுடைய ஆவி எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப பார்த்தோம். சோ இந்த 4 காரியம் இதுதான் ஜென்ம சுபாவம். சோ கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுக்கிற ஒரு ஆள் ஆதாமுக்குள்ள மறிக்கிறபடி இதுல கம்ப்ளீட்டா மறிச்சிடணும். அப்படி இந்த கம்ப்ளீட்டா இந்த பலன், ஆதாமோட ஞானம், ஆதாமோட அன்பு, ஆதாமோட ஆவி கம்ப்ளீட்டா மறிச்சிடணும். சோ இப்போ நாம எப்படி அது கம்ப்ளீட்டா மறிச்சோம், எப்படி நம்ம இந்த இதெல்லாம் பெற்றுக்கொண்டோம், இயேசு கிறிஸ்து எப்படி பெற்றுக்கொண்டாரோ அதே விதமாக தான் நாமும் பெற்றுக்கொண்டோம். இப்போ ஞானஸ்தானம் எடுத்த வண்ணம் நமக்குள்ள தேவனோட ஆவி வந்து, தேவனுடைய ஆவியினால், தேவனுடைய வார்த்தையினால தான் நம்ம அந்த பழைய மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் போய் ஆவிக்குரிய மனுஷன் உண்டாக்க போறோம். அதை இப்பதான் இப்ப பார்க்க போறோம். வாசிங்க 1 பேதுரு 1:23 வாசிங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்ப இந்த 4 விஷயத்துக்கு மறிச்சிட்டான். இப்ப ஞானஸ்தானம் எடுத்த ஒருத்தனை தேவன், இந்த அழைக்கப்பட்ட நிலைமை தான், இன்னும் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொல்ல முடியாது. அழைக்கப்பட்ட நிலைமையில தேவன் என்னன்னா அந்த அழிவில்லாத ஒரு வித்து வசனத்தினால, அந்த ஆவியினால இந்த புது மனுஷன் ஃபர்ஸ்ட் உருவாயிட்டான். சோ தேவனுடைய ஆவி இப்ப வந்துச்சு. சோ தேவனுடைய ஆவி வந்த பிற்பாடு நம்ம என்ன பார்த்தோம்னா தேவனுடைய ஞானம் வரணும். தேவனுடைய ஞானம் வந்து தேவனுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்தது? அது தேவனே கொடுத்துட்டாருன்னு நம்ம பாக்குறோம். அதுக்கு விசுவாசமே தேவையில்லை, தேவனே கொடுத்துறாரு. அப்படி கொடுக்கறவங்க தான், அப்படி தேவன் யாருக்கு கொடுத்தாரோ அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. வாசிங்க ரோமர் 8:30 வாசிங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவி தேவனுடைய வசனத்தினால உண்டாக்கிட்டார். இப்ப யார் இந்த அழைக்கப்பட்டவங்க பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பாபிலோன்ல இருக்க சபை எல்லாரும் அழைக்கப்பட்டவங்க தான். சோ அவங்கள்ட்ட அந்த ஆவி இருக்கு. சோ இந்த ஆவியினால அவங்க முதல்ல வந்துச்சு. ஆனா இந்த ஆவி வந்தா கூட இன்னும் தேவனுடைய ஞானம் வரல. உலக ஞானம் இருக்கு, ஆதாமோட ஞானம் இருக்கு, ஆதாமோட அன்பு இருக்கு, ஆதாமோட பலனும் இருக்கு. சோ ஆதாமோட ஞானம் எப்படிப்பட்ட ஞானமா இருக்குன்னா தன்னோட சொந்த மகிமையை தர்ற ஞானமா இருக்கு. ஆதாமோட ஞானம் இருக்கிறது தான் இருக்குன்னு சொல்லும். அது எப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ பாபிலோன்ல இருக்க ஒரு சபை கிட்ட இயேசு கிறிஸ்து வந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர்கிட்ட உலக ஞானம் தான் இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு, அழைக்கப்பட்ட நிலைமை. அவர்கிட்ட பரிசுத்த ஆவி, அந்த வார்த்தை அது மட்டும்தான் இருக்கு. தேவனுடைய ஞானம் இன்னும் வரல.
அப்ப அவர் சொல்லுவாரு, எல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்கு, இல்லாத ஒண்ணு நீ எப்படி சொல்ற? இல்லாத ஒண்ணு சொல்லி தேவ ஞானம், அதனால அவர்கிட்ட இல்ல. அது உலக ஞானம் இருக்கிறதா இருக்குன்னு சொல்லுவான். எல்லாம் இருக்கிற விதமாகவே இருக்கிறது, இயேசு கிறிஸ்து எப்படி வந்துட்டாருன்னு சொல்ற அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு நம்ம சொல்ற காரியம் பைத்தியமா இருக்கும். சோ உலக ஞானத்துக்கு தேவனுடைய ஞானம் பைத்தியமா இருக்கும். வாசிங்க 1 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. ஒருவனும் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானி ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்தினாலே பிடிக்கிறார். சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த அழைக்கப்பட்ட நிலைமையில இருக்கவங்கிட்ட பரிசுத்த ஆவி மட்டும்தான் இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் அந்த வித்து மட்டும் உள்ள வந்துச்சு, அதான் அழைக்கப்பட்ட நிலைமை. இப்ப இன்னும் இந்த 3மே இருக்கு அவங்கள்ட்ட. உலகத்தோட ஞானம், உலகத்தோட அன்பு, உலகத்தோட ஆதாமோட பலன், எல்லாமே இருக்கு. சோ இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனால தேவ ஞானத்தை இல்லாத இருக்கிறது போல சொல்ற இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு இல்ல பார்க்க முடியாது. அப்ப இல்லாதவன் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது இந்த உலக ஞானத்துக்கு அது பைத்தியமா தெரியும், பைத்தியக்காரங்க பேச. ஏன்னா உலக ஞானம் அவங்களுக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம இங்க பார்த்தோம், அவங்களுக்கு இது பைத்தியமா தெரியும், நமக்கு அவங்க பைத்தியமா தெரிவாங்க உலக ஞானம். என்னப்பா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, இல்லாதவனு தான். ஏன்னா அவங்க அப்படியே லிட்டரலா இருக்கிறது தான் அப்படியே எடுக்கிறாங்க. அத்திமரம்னா அத்திமரம் தான், தண்ணினா தண்ணி தான், வெட்டுக்கிளினா வெட்டுக்கிளி தான். சோ இந்த இருக்கிறதாவே தான் அவங்களால சொல்ல முடியாது, அதான் உலக ஞானம். சோ இந்த ஞானத்துல இருக்கும் பொழுது தேவனுடைய ஞானம் பைத்தியமா தெரியும். தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒருத்தன் உலகத்துக்கு பைத்தியமா ஆகிட்டான், பைத்தியக்கார மாதிரி பேசுறான் இவன், இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. சோ இப்போ 1 கொரிந்தியர் 1:18 வாசிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இப்ப சிலுவை பற்றிய உபதேசம் தேவனுடைய ஞானம். இது கெட்டு உலக ஞானம் உள்ளவனுக்கு இது பைத்தியமா தெரியும். ஆனா இந்த பைத்தியமான காரியத்தை கொண்டுதான் தேவன் நம்மளை ரட்சித்தார். தேவனுடைய ஞானத்தை வச்சுதான் தேவன் நம்மளை ரட்சித்திருக்காரு. 21 வாசிங்க. எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கிறது. சுய ஞானம், உலக ஞானம் இருக்கிறத இருக்குன்னு தான் சொல்லும். என்னப்பா பரலோகம் இருக்குன்னு சொல்ற, அங்க போக முடியும்னு சொல்ற. சோ இப்படிப்பட்ட காரியத்தை இந்த சுய ஞானம் உலக ஞானத்தினால இருக்கிறத இருக்குன்னு சொல்ற இந்த ஞானத்தினால முடியாது. ஆனா பைத்தியமா தோன்ற தேவ ஞானத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்படியே தொடர்ந்து வாசிங்க. பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. சோ பைத்தியமா தோன்ற தேவனுடைய ஞானத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். சோ தேவனுடைய ஞானம் வந்துச்சுன்னா தேவனுடைய அன்பு உள்ள வந்துடும். இப்போ உலகத்தோட ஞானம் இருந்தா தேவனுடைய அன்பு இல்லைன்னு பாக்குறோம். அது எப்படின்னா, இப்போ ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கு இப்ப எப்ப நம்ம அவர் பைத்தியக்காரன் சொல்லுவோம்? உலகத்தின்படி ஒரு ஆளை எப்ப நம்ம பைத்தியக்காரன் சொல்லுவோம் அப்படின்னா, அவனுக்கு அறிவு ஞானமே இல்லைன்னா அப்ப அவன் பைத்தியக்காரன் சொல்லுவோம் உலகம். அப்ப அவன்கிட்ட பலன் இருக்கு, அவன்கிட்ட ஆவி இருக்கு, ஆனா ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா அன்பு இருக்காது. அது எப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் யார்கிட்ட அன்பு செலுத்துன்னு தெரியாது, எல்லா பார்த்தாலும் கல் எடுத்து தூக்கி அடிப்பான். சோ தேவனுடைய ஞானம் எல்லாம் உலகத்தோட ஞானம் தான், அங்கேயும் தேவனுடைய அன்பு இருக்காது. அது எப்படின்னா, இப்ப பாக்குற நம்ம பாபிலோன் சபையில தேவனுடைய ஞானம் இல்ல, உலக ஞானம் வந்துச்சு. அப்போ தன்னுடைய சுய மகிமைக்காக தான் உலக ஞானம் செயல்படும் நம்ம பாக்குறோம். அப்போ தன்னோட சகோதரன் அன்பு கூறணும்னு இப்ப தெரியல, உலகத்தை போய் அன்பு கூறுதாங்க. அமாவாசை பிரேயர், ஹீலிங் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் உலக ஞானம், சுய மகிமைக்காக தான். இன்னும் நாம சோசியல் சர்வீஸ், பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நாய்களுக்கு கொடுக்காதீங்கன்னு தேவன் சொன்னார். ஏன்னா தேவனுடைய ஞானம் இருந்தது. இப்ப இதைதான் செய்யணும். இது உலகத்துல அன்பு கூற முடியாது. தேவனுடைய அன்பு வந்துச்சு, பிள்ளைகளை அன்பு கூர்ந்தார். தன்னோட சகோதரன் யார் இந்த ரேஸ்ல இருக்காங்க, யார் இந்த ரேஸ்ல இல்லைன்னு தேவனுடைய ஞானத்தினாலதான் அறிந்து கொள்ள முடியும். சோ உலக ஞானத்தினால அறிந்து கொள்ள முடியல. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு எப்படி இந்த உலக ஞானம் வந்துச்சு? தேவனுடைய ஞானம் வந்துச்சு. நாம நீதிமானா இருக்கிறனால வரல, தேவனே நமக்கு கொடுத்துட்டாரு அந்த ஞானத்தை. தேவனா நம்மளை தேடி வந்துதான் அந்த ஞானத்தை கொடுத்தாரு. திருப்பி 8:30 வாசிங்க, ரோமர் 8:30.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இப்ப தேவன் என்ன பண்ணாருன்னா, இந்த நம்மளை அழைச்சி பரிசுத்த ஆவியை கொடுத்து அது மாதிரி தேவனுடைய ஞானத்தை கொடுத்துட்டார். தேவனுடைய ஞானம் வந்தவொன்னே தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சு. இப்போ இந்த 3 விஷயமும் தேவன்கிட்ட இலவசமா தான் பெற்றுக்கொண்டோம். இந்த 3 விஷயத்தை நம்ம விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள, நாம தேவனோட கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். தேவனே இந்த 3 விஷயத்தை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, தேவனுடைய ஆவி இருக்கும், தேவனுடைய ஞானம் இருக்கு, தேவனுடைய அன்பு இருக்கு. இயேசு கிறிஸ்துவ இந்த நிலைமையில ஒரு நாள் இருந்தார் இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்த பொழுது. ஸோ இது எல்லாமே அவருக்குள்ள வந்துச்சு. நாமளும் இதை எப்படி பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தேவனுடைய ஆவி மூலியமா, நாளுக்கு நாள் இந்த வேத வசனத்தின் மூலியமா அவர் பரிசுத்த ஆவியினால வளரும் போது ஞானமும் வளர்ந்ததுன்னு பார்க்கணும். நாமளும் இந்த வேத வசனத்துல வளர வளர தேவனுடைய ஞானமும் வளர்ந்துச்சு. தேவனுடைய ஞானத்துல வளர வளர தேவனுடைய அன்பு நமக்குள்ள வந்துச்சு. ஆனா இப்ப இன்னும் ஒன்னே ஒன்று மட்டும் வரல. அது என்னன்னா, தேவனுடைய பலன். சோ தேவனுடைய பலன் நம்ம கிட்ட இல்ல. இருக்கிறவராக இருக்கிற இன்னும் ஆகல. இயேசு கிறிஸ்து ஆயிட்டாரு. இப்ப நாம அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஆனா நம்ம கிட்ட அந்த பலன் இல்லை. ஸோ அந்த பலன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்தினால நல்ல போராட்டத்தை போராடும் போது அந்த நித்திய ஜீவன், அந்த பலனை பெற்றுக்கொள்றோம். எப்ப நம்ம விசுவாசத்துல பலசால ஆக முடியும், எப்ப நமக்குள்ள விசுவாசமே வரும் அப்படின்னா, நம்ம பலவீனமா ஆகணும். நம்ம முற்றிலுமா பலவீனம் ஆனாதான் நமக்குள்ள விசுவாசமே வரும். அது என்ன முற்றிலுமா பலவீனம்னா, அதை நமக்குள்ள ஃபுல்லா மறிச்சிடணும். இப்போ ஒரு ஆளை பார்த்தா அவனுக்கு ஞானம் இல்லை, அவன் பைத்தியக்காரனா தான் இருக்கான். அவன்கிட்ட பலன் இருந்தது, ஆவி இருந்தது. இப்போ கோமா ஸ்டேஜில் ஒரு ஆள் இருந்தாருன்னா அவர்கிட்ட ஞானமும் இருக்காது, அவர்கிட்ட பலனும் இருக்காது, அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் ஆவி மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஆவியும் போயிடுச்சுன்னா டெட் பாடி ஆயிட்டாங்க. ஸோ நாம கூட இப்போ எப்படி ஆயிடணும், டெட் பாடி ஆயிடணும். ஒண்ணுமே இல்லை. ஒரு பணத்தை விட யாரும் பலவீனம் ஆக முடியுமா? ஒரு பணத்தை விட யாருமே பலவீனம் இல்லை. இப்போ ஒரு பணமானா தானே வந்து தூக்கவே வருவாங்க. ஒரு பணம் இன்னும் கை மட்டும் ஆடிட்டு இருந்தா யாராவது தூக்கிட்டு போவாங்களா? 4 பேர் வந்து. ஸோ ஒரு டெட் பாடி ஆகணும். அதுதான் ஜென்ம சுபாவம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மறிச்சிடணும்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த நிலைமைக்கு ஆனோம்னா, முற்றிலுமா நம்மளோட பலன் போயிடுச்சுன்னா, ஆதாமோட எல்லா காரியமும் நமக்குள்ள முற்றிலுமா மறிச்சிருந்தோம்னா, அப்பதான் தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்காரு. அது எப்படின்னா, ஒரு ஆள் நல்லா இப்படி வாட்ட சாட்டமா நடந்து போறாரு, அவரை வந்து யாரோ பிடிச்சி தாங்குவாங்களா? தேவையில்ல. ஒரு ஆள் முடியவே இல்லை பட்டுட்டாதான், என்ன முடியலையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க. இப்ப நமக்குள்ள அந்த குறைவான அந்த பலன் இருக்கும்னா, ஒரு பலசாலியான நிறைவான அந்த தேவன் நமக்கு ஹெல்ப் தேவையில்லை. ஒரு பலசாலிக்கு இன்னொரு பலசாலியோட உதவி தேவையில்லை. ஒரு பலவீனனுக்கு தான் ஒரு பலசாலியோட உதவி தேவை. நம்மளோட பலவீனம் எப்படின்னா, ஒரு குச்சை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம பலத்துல ஒரு டோட்டல் டெட் பாடி ஆயிடணும். ஒண்ணுமே இல்லாம 0 ஆயிடணும். நம்ம பலசாலியா இருக்கக்கூடாது. ஆதாமோட ஜீவன்ல முற்றிலுமா நம்ம பலவீனம் ஆகும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் அப்ப நம்மளை தெரிந்துக்குள்ள. வாசிங்க 1 கொரிந்தியர் 1:28 வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எனப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம கிட்ட என்னன்னா, உலகத்தோட ஆவி இல்லை, மனுஷன் ஆதாமோட ஆவி இல்லை, ஆதாமோட ஞானம் இல்லை, ஆதாமோட அன்பு இல்லை, ஆதாமோட பலனும் இருக்கக்கூடாது. அப்பதான் நம்ம 0 ஆகும். அப்ப தேவன் உள்ளவைகளை இருக்கிறது எல்லாத்தையும் அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொள்வார். நம்ம பலசாலியா இருந்தோம்னா நம்ம பலவீனமா இருக்கும். நம்ம பலவீனமாக ஆகும் பொழுது, ஆதாமோட கொஞ்சம் பலத்துல நம்ம பலசாலியா இருந்தோம்னா நமக்கு தேவனுடைய உதவி வராது. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அந்த பலத்தை வச்சுட்டு நல்ல போராட்டத்தை போராட முடியாது. டோட்டலா நம்ம பலவீனம் ஆகும் பொழுது நம்ம விசுவாசத்துல அப்பதான் பலசாலி ஆக முடியும். அது எப்படின்னா, என்னால இந்த பாவத்தை விட முடியாதுன்னு சொல்றவன் இன்னும் ஆதாமோட பலத்துல இருக்காங்க. என்னால என்னோட சொந்த குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னா ஆதாமோட பலத்துல என்ன இருக்காங்க. என்னால வேலை இல்ல, இந்த நிலைமையில வச்சுட்டேன்னா நல்ல போராட்டத்தை போராட முடியாதுன்னா இன்னும் ஆதாமோட பலத்துல இருக்காங்க. இந்த குறைவான பலத்தை வச்சு போராட முடியாது.
டோட்டலா மறிச்சு விசுவாசத்தினால தான் போராட முடியும். அப்படி சொந்த பலத்தினால போராட முடிஞ்சிருந்தா நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேலர்களே நிறைவேற்றிருப்பாங்களே. மாம்சத்தின் பலத்தில் நிறைவேற்ற முடியாது. விசுவாசத்துல பலம் உள்ளவரை என்னால முடியவே முடியாது, டோட்டல் 0 ஆகும் பொழுது தேவனால முடியும்னு நம்பி அந்த நம்பிக்கை மேல விசுவாசம் வச்சு அந்த விசுவாசத்துல பலசாலி ஆனா அப்ப நம்மளால அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்மளால நல்ல போராட்டத்தை போராடி அதை பெற்றுக்கொள்ள முடியும். வாசிங்க ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆபிரகாமால எதுவுமே முடியாது. இப்போ ஆபிரகாமோட சொந்த பலத்தினால முடியாது. இப்போ இந்த குறைவான பலத்தினால முடியாது. நிறைவான பலன் வந்தாதான் முடியும். நிறைவான பலனை விசுவாசத்துல பலசாலியா இருக்கும்போது பெற்றுக்கொண்டான். அப்ப தேவன் ஈசாக்க பலியிடும் போது மரித்தவர் உயிர்த்தல வல்லவரா இருக்காருன்னு ஆபிரகாம் விசுவாசித்தரா வசனம் சொல்லுது. அந்த விசுவாசத்துல அவர் பலசாலியா இருந்ததுனாலதான் அவர் திரளான நட்சத்திரத்தை போலையும் வானத்தை போலையும் இந்த சந்ததிக்கு அவரு சந்ததியே வந்தது அந்த விசுவாசத்தின் பலத்தின் மூலமா தான். அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போயிடணும். நிறைவான தேவனுடைய ஆவி வரும்போது குறைவான இந்த ஆவி போயிடணும். நிறைவான தேவனுடைய ஞானம் வரும்போது குறைவான இந்த ஞானம் போயிடணும். நிறைவான தேவனுடைய அன்பு வரும்போது குறைவான இந்த அன்பு போயிடணும். நிறைவான தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த குறைவான பலன் போயிடணும். கம்ப்ளீட்டா பலவீனன் ஆயிடணும். சோ என்னால முடியாது, ஆனா என்னால எல்லாமே செய்ய முடியும். அதான் விசுவாசத்தோட பலன். இப்ப அதை எப்படி நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு மகன் 3 பசங்க இருக்காங்க. அந்த ஒரு அப்பா வந்து வேற ஊர்ல இருக்காரு, அந்த பசங்க வேற ஊர்ல இருக்காங்க. அந்த அப்பா வந்து இந்த 3 பசங்களையும் கூட்டிட்டு வர முடியாது, தன்னை ஊழியக்காரன் அனுப்பிச்சாரு. அப்ப வந்துட்டு அந்த பையன் தன்னோட பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போறதுக்கு போனான். அப்படி போகும்போது நடந்து 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 பார்த்தான், ஓடி பார்த்தான், கீழே விழுந்துட்டான் முடியாம. 2வது பையன் பார்த்தான், ஐயோ நம்ம அண்ணன் பலசாலியா இருந்து கூட பேக் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், அவனாலே முடியல, நம்ம பேக் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும்னா நம்மளாலையும் ஓட முடியாது. தன்னோட பையெல்லாம் கீழே போட்டு அவன் ஓடனான். அப்படி ஓடி கூட அவனால முடியல, அவனும் விழுந்து போனான். இப்ப 3வதா ஒரு பையன் இருக்கான். இவன் பார்த்தான், நம்ம அண்ணன் பலசாலியா இருந்து இவனால முடியலையே, நம்ம எப்படி பண்ண முடியும், எப்படி ஓட முடியும், நம்ம தகப்பன்ட்ட எப்படி போய் சேர முடியும் அப்படின்னு யோசிச்சப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, உன்னால முடியாதுப்பா, உன் அண்ணனோட உன்னோட பலசாலிகளா இருந்தாங்க, அதே பலன் உன்கிட்ட இருந்தா உன்னோட சொந்த பலத்தினால முடியாது. ஆனா நீ உங்க அப்பாவால முடியும்னு விசுவாசிச்சனா, நம்புனா, அந்த விசுவாசத்தினால நீ போக முடியும் அப்படின்னப்ப அந்த பையன் அந்த விசுவாசிக்கும் போது அவங்க அப்பா வந்து அவனை கூட்டு போனாரு, தன்னோட பையோட சேர்த்து கூட்டு போனார். ஸோ இது என்னக்கு சொல்ல வரான் அப்படின்னா, இதோட பொருள் என்ன அப்படின்னா, இப்ப நாம கூட நல்ல போராட்டத்தை போராடணும் தெரிஞ்சவனா, நம்ம சூழ்நிலை இப்படி இருக்கலாம், இது வரைக்கும் நம்ம யாரையும் நம்பி இருந்திருப்போம், இந்த நல்ல போராட்ட சத்தியம் வந்துச்சு, இப்போ திடீர்னு நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம். ஸோ இந்த சூழ்நிலையில இருந்துட்டு நம்ம சொந்த பலத்தினால ஓட முடியாதுன்னு ஒரு பயம் வந்திருக்கும் நமக்கு. நம்ம ஒரு பாவத்திலே இருந்துட்டு இருந்திருப்போம், இந்த பாவத்தை விட்டு வெளியில வர முடியாது, நமக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும். தன்னோட சொந்த பலத்தினால முடியாது. இப்ப நாம என்ன பார்க்கறோம்னா, இந்த நல்ல போராட்டத்தை போராட நம்மளோட சொந்த பலத்தினால முடியாது. அப்படி முடிஞ்சிருந்தா கிரியையினால நியாயப்பிரமாணத்துல நிறைவேற்றிருப்பாங்க. விசுவாசத்தினாலதான் ஓட முடியும். முதல் பையன் எதுக்கு ஒப்பா இருக்கான் அப்படின்னா, குடும்பம் சில மாதிரி வந்து பாக்குறோன்னா தன்னோட ஃபேமிலிலாம் எக்கடா போகுது, நான் எப்படியா நல்ல போராட்டத்தை போராடணும், இந்த சுமையை என்னால் எடுத்துட்டு போக முடியாதுன்னு பாக்குறாங்க. அதுதான் 2வது பையன். தன்னோட பேக்லாம் போட்டோம், நம்ம கடமையோட சேர்த்து தான் ஓடணும். அது சொந்த பலத்தினால முடியாது, விசுவாசத்தினால தான் முடியும். அப்ப நம்ம விசுவாசம் எப்ப பலமாகும் அப்படின்னா, நம்ம பலவீனனா கம்ப்ளீட் ஆகும்போது. சோ நாம பலவீனனாக இருக்கும் பொழுதுதான் பலம் உள்ளவனாக இருக்க முடியும். வாசிங்க 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். நம்ம பலவீனனா இருந்தோம்னா தான் நம்ம பலசாலி ஆக முடியும். நம்ம பலசாலியா இருந்தோம்னா விசுவாசத்துல பலசாலி ஆக முடியும்.
ஸோ ஆதாமோட கொஞ்சம் பலத்துல நாம இருந்தோம் அப்படின்னா நாம பலசாலி ஆக முடியாது. விசுவாசத்துல நாம பலவீனனாக ஆகும் பொழுது அவன் பலசாலி ஆகுறோம். அடுத்து அப்படி தொடர்ந்து அதை வாசிச்சுட்டு, ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஸோ கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் துன்பங்களையும் இடுக்கங்களும் பிரியப்படுறேன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஸோ நம்மளோட சொந்த பலத்தினால இல்ல, இப்ப இந்த விசுவாசத்தினாலதான் நம்ம இந்த நல்ல போராட்டத்தை போராட முடியும். அப்படி போராடும் போது பவுல் சொன்னாரு, நாசமோ மோசமோ நிர்வாணமோ எது வந்தா கூட கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பேன். இந்த விசுவாசத்துல ஒரு பலசாலியா இருந்ததுனாலதான். அப்ப விசுவாசத்துல பலசாலி ஆகும்னா நம்ம பலவீனமாகணும். அப்ப நம்ம விசுவாசத்துல பலசாலி ஆகும். அப்ப நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது விசுவாசத்தினால அந்த தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்றோம். இப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, விசுவாசத்துல எப்படி பலசாலி ஆகுறது, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ஞானம் வந்து தேவனுடைய அன்பு இதெல்லாம் எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்து அதை எப்படி பெற்றுக்கணும், விசுவாசத்துல பலசாலியா வந்து அப்போ அவரால் போராட முடிஞ்சது, பெற்றுக்கொண்டாருன்னு நம்ம பார்த்தோம். தேவன் நமக்கு இலவசமாக இந்த 3 காரியத்தை கொடுத்துட்டாரு. நம்மகிட்ட பலன் இல்லை, அந்த பலன் வரணும்னா நம்ம குறைந்த பலன்ல 0 ஆயிடணும். அப்ப அந்த பலனை பெற்றுக்கொள்வோம் நம்ம பார்க்கிறோம். இப்போ விசுவாசத்துல பலசாலியா எப்படி ஆபிரகாம் ஆனாரு, விசுவாசத்துல பலசாலியா எப்படி இயேசு கிறிஸ்து ஆனாரு, அந்த விசுவாசத்துல நாமளும் எப்படி பலசாலி ஆக முடியும்? எப்படி முடியும்னா 2 தீமோத்தேயு 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று இயேசு கிறிஸ்து ஃபர்ஸ்ட் அறிந்திருந்தாரு. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. அவரோட ஞானம் இல்லாத கூட இருக்கிறது போல அழைக்கும். அவரோட அன்பு பிறரை கூட நேசிக்கிற அன்பு, அவரோட ஆவி செய்த காரியத்தை நிறைவேற்றும். சோ இவரு பிதாவை பத்தி அறிகிற அறிவு இருந்ததுனால விசுவாசத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலசாலி ஆனாரு. இப்ப நாம கூட எப்படி பலசாலி ஆகணும்னா, இப்ப நம்ம பிதாவையும் பார்த்துட்டோம், இயேசு கிறிஸ்துவும் எப்படிப்பட்டவர்னு பார்த்தோம். சோ பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறவராக இருக்கிறாங்க. அவங்க நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு. நாம நல்ல போராட்டத்தை போராடும் போது நீதி நியாயத்தை எடுத்துக்கொண்டு மரித்தா கூட நம்மளை பிழைக்க செய்கிறவர் இருக்காரு. அப்படின்றதுனால தானே நம்ம விசுவாசம் பலமாகுது. வேற என்ன காரணத்தினால நம்ம விசுவாசம் பலனாகுது? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த விசுவாசத்தினாலதான் நாம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றோம். இந்த விசுவாசத்தினாலதான் நல்ல போராட்டம் போராட முடியுது. அப்படி நல்ல போராட்டம் போராடும் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுது. இந்த விசுவாசத்தினாலதான் நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய அன்பு எல்லாமே பூரணமாகுது. அப்ப இந்த விசுவாசத்தினால இந்த மிகப்பெரிய பலனாகி இருக்கிறவராக இருக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னா, அப்ப இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தேவன் சோதிக்க மாட்டாரா? ஏன்னா இந்த விசுவாசம் அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு. விசுவாசத்தினால எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும், அது உண்மையான விசுவாசமா அப்படின்னு தேவன் அந்த விசுவாசத்துலதான் சோதிப்பார். அதே விசுவாசம் தான் இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார். ஏன்னா அந்த விசுவாசத்துல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு நல்ல போராட்டத்தை போராடும் பொழுது அவர் விசுவாசத்துல உண்மையான பரிசுத்தமான விசுவாசம் ப்ரூவ் பண்ணார். அதனால அவருக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். சோ இந்த விசுவாசத்திலே நாம சோதிக்கப்படுவோம். வாசிங்க 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அழிந்து போகிறதுக்கு இவ்வளவு மகிமை, அழிந்து போகாத பெற்றுக்கொள்றது இந்த விசுவாசத்தினாலதான். அப்ப இந்த விசுவாசத்தை இவ்வளவு முக்கியமானதுன்னா, அந்த தேவன் இந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்றாரு. இந்த விசுவாசத்தை தான் அவர் சோதிக்கிறார். சோ இந்த விசுவாசத்துல நாம சோதிக்கப்படும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்காரு? எப்படி அவர் வல்லவரா இருக்காருன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து விசுவாச பலசாலி ஆனாரு? பிதாவை பத்தி அறிகிற அறிவு பெற்றிருந்தார். இப்ப இந்த விசுவாசத்தை நாம சோதிக்கப்படும் பொழுது விசுவாசத்துல பலசாலி ஆயிட்டோம். அதுதான் எப்படி ஆனோம்னா, அது குமார இயேசு கிறிஸ்துவால உண்டானதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ மூலம் தான் பிதாவை குறித்து அறிஞ்சிக்க முடிஞ்சது. சோ இயேசு கிறிஸ்துவின் பிதாவை அறிகிறது நித்திய ஜீவன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிதாவை அறியும் பொழுது நம்ம விசுவாசம் பலப்படுது. இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு செஞ்ச உதவி. இந்த பலமுள்ள விசுவாசத்தினாலதான் நல்ல போராட்டமே போராட முடியும்.
அப்படி அந்த நல்ல போராட்டத்தை போராடினா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும். ஸோ இந்த பலனை பெற்றுக்கொண்டது இந்த விசுவாசத்தினால தான். அந்த விசுவாசம் பலன் ஆனது எப்படின்னா, நான் விசுவாசிக்கிற இன்னாரென்று அறிந்து கொண்டது இயேசு கிறிஸ்து மூலியமா தான். ஸோ இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சோதனையில், அந்த விசுவாசத்துல சோதனை வரும்போது அந்த அறிவை நமக்கு கொடுத்ததுனால அவர் உதவி செஞ்சாரு. ஸோ இப்படிப்பட்ட இந்த விசுவாசத்தை மூலியமா தான் நல்ல போராட்டத்தை போராடணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கணும். அப்ப இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம எதுவுமே கிடையாது. அப்போ நம்மளோட ஆவி, நம்மளோட ஞானம், நம்மளோட அன்பு, நம்மளோட பலன் டோட்டலா மறிச்சு 0 ஆயிட்டோம். நம்முடைய ஆவி 0, ஆவியே இல்லை நமக்கு. நம்முடைய ஞானம் 0 ஆயிடுச்சு, நம்மளோட ஞானமே இல்லை. நம்முடைய அன்பு 0 ஆயிடுச்சு, நம்மளுடைய சொந்த அன்பு இல்லை. நம்மளோட அன்பு இருக்கக்கூடாது. நம்மளுடைய பலனும் இல்லை, 0 ஆயிட்டோம். அப்போ கம்ப்ளீட்டா பலவீனம் ஆனும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவர், இந்த 1 போட்டோம்னா 3 4 0க்கு வேல்யூவே கிடையாது. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தாருன்னா வேல்யூ 1000 ஆயிடுது இல்லையா? இந்த 4 0 பக்கத்துல ஒரு 1 போட்டா எப்படி அது 1000ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குதோ, அதே மாதிரி நம்ம பலவீனமா ஆயிட்ட பொழுது தேவனுடைய இந்த 4 காரியம் உள்ள வந்துச்சு. நம்ம பலவீனமா இருக்கும்போது தான் இந்த 4 காரியம் ஃபுல்லா வருது. இப்ப நம்ம கிட்ட நம்மளோட குறைவான பலன் இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லா ஆக முடியாது தேவனுடைய பலத்தினால. ஒரு பாட்டில் இருக்கு, அந்த பாட்டில் எப்ப ஃபுல்லா தண்ணியை ரொப்ப முடியும்? அந்த பாட்டில் ஃபுல்லா எம்டி ஆனதான். இப்ப அந்த பாட்டில காவாசி மண்ணு இருக்கு, முக்காவாசி எம்டியா இருக்குன்னா முக்காவாசி தான் அந்த பாட்டில ஃபில் பண்ண முடியும். இப்ப நம்ம கிட்ட நம்ம ஆவியில, நம்ம ஞானம் இல்லை, நம்ம அன்பு இல்லை, முக்காவாசி 3 காரியம் வந்தா முக்காவாசி ஆயிடுச்சு. ஆனா குறைஞ்ச பலன் இருந்தா தேவனுடைய பலனே வர முடியாது உள்ள. டோட்டலா நம்ம 0 ஆனாதான் தேவனுடைய பலன் வர முடியாது. விசுவாசத்தினால இந்த பலனை பெற்றுக்கணும். டோட்டலா அப்ப கிறிஸ்துவே நமக்குள்ள வந்துட்டார். இப்போ சோதிக்கப்படுகிற நாம இல்ல, கிறிஸ்து தான் நம்மளால சோதிக்கப்படுது. பரீட்சை பார்க்கப்படுகிறது, கிறிஸ்து தான் பரீட்சை பார்க்கப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாமே. ஏன்னா கிறிஸ்து தான் நமக்குள்ள வந்துட்டாரு. இப்ப வாசிங்க 1 கொரிந்தியர் 13:4-5 வாசிங்க. 2 கொரிந்தியர் 13:4-5. ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினாலே பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்குகிற தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரிசுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். இப்ப நம்ம பரீட்சைக்கு நம்ம சோதிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரா இல்லையான்னு தேவன் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இப்ப நமக்குள்ள விசுவாசத்துல பலசாலியா இருந்தோம்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்காரு. அந்த விசுவாசம் அந்த அறிவு மூலமா பெற்றுக்கொண்டோன்னு பாக்குறோம். இப்ப நாம இயேசு கிறிஸ்துவே சோதிக்கப்படுகிறார். அப்போ இது எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, பலன் படுத்து இருக்கிறவங்கள பாக்குற, உட்கார்ந்து இருக்கவங்க மேன்மை உள்ளவங்கள, உட்கார்ந்து இருக்கிற ஆளை விட நிக்கிற ஆளு மேன்மை உள்ளவங்க கிடையாது. நிக்கிற ஆளை விட நடக்கிறவன் மேன்மை உள்ளவங்க, நடக்கிறவன ஓடுகிறவன் மேன்மை உள்ளவங்க. ஏன்னா படுத்து இருக்கிறவனும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறான், கிறிஸ்துவோட பலத்தினாலதான் படுத்திருக்கான். உட்கார்ந்து இருக்கிறவன் கிறிஸ்துவோட பலத்தினாலதான் உட்கார்ந்து இருக்கிறான். ஓடுகிறவன் வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள பலத்தினாலதான் ஓடுகிறான். அதே போல பேசுகிறவன் கிறிஸ்துவாலே பேசுகிறான், கேட்கிறவனும் கிறிஸ்துவுக்கென்றே கேட்கிறார்கள், கேட்காதவங்க கிறிஸ்துவனாலே கேட்கப்படாம இருக்காங்க. தேவன் அவங்களை அப்படி வச்சிருக்காரு. சோ நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள கிறிஸ்து தான் இருக்காரு. சோ கிறிஸ்துவை பகைக்க மாட்டார். ஒரு சகோதரனுக்குள்ள கிறிஸ்து தான் இருக்காரு, இன்னொரு சகோதரனுக்குள்ள கிறிஸ்து தான் இருக்காரு. சோ கிறிஸ்துவை பகைப்பாரா? கிறிஸ்துவ குறை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். சோ நாம இல்ல, கிறிஸ்துவே நமக்குள்ள எல்லாமா இருக்காரு. நாம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம் விசுவாசத்தினாலே. இன்னும் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட எந்த மேன்மையும் இல்லை. எப்ப மேன்மையா இருப்போம் அப்படின்னா, உலகத்தார பார்க்கும்பொழுது நாம மேன்மை உள்ளவர். ஏன்னா கிறிஸ்து உலகத்தாரோட மேன்மை உள்ளவங்க. இப்போ ஒரு ஆள் வியாதியில படுத்திருக்காரு, கிறிஸ்து உடையவர்னா, வியாதி இல்லாத உலகத்தானோட வியாதி இருக்கிற ஆளு கிறிஸ்து உடையவரா இருந்தா அவர் விசுவாசத்துல பலசாலியா இருக்காரு. அப்ப கிறிஸ்து மேன்மை உள்ளவரா இருக்காரு. இப்ப அழகு உள்ளவன் உலகத்துல இருக்கானா,
அவன்கிட்ட கிறிஸ்து இல்லை, வேஸ்ட். அழகு இல்லாதவன் ஒருத்தனுக்குள்ள கிறிஸ்து இருந்தாலும் அவன் மேன்மை உள்ளவனா இருக்கான். இப்போ வாலிபன் ஒருத்தன் கிறிஸ்து இல்லாம இருந்தானா அவன்கிட்ட ஒரு மேன்மை. முதிய வயதுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா அவருக்குள்ள மேன்மையான வருவார். இப்போ முதியவர் ஒருத்தர் கிறிஸ்து இல்லாம இருந்து வாலிபனுக்குள்ள கிறிஸ்து இருந்தாருன்னா அவரை பார்க்கல மேன்மையான. ஸோ மேன்மை பாராட்டும், கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டணும். இப்போ நாம ஒண்ணுமே இல்லை, நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டு தான் நம்ம பார்க்கிறோம். இது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டதா இருக்கு. ஸோ நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோமா? வாசிங்க கலாத்தியர் 4:25-26-27 வாசிங்க. ஆகார் என்பது அரேபிய சினாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாரே. இல்ல, கலாத்தியர் 4:25-26-27. படிங்க. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லோருக்கும் தாயானவள். அந்தபடி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து. இல்ல, கலாத்தியர் 4, கலாத்தியர் 3:4 படிங்க. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. இப்ப இந்த 4 உழவுகளை வந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கோம். இப்போ எதுக்கு இதனை எல்லாத்தையும் தரித்து கொண்டு இருக்கோம்னா, நம்ம தேவனுடைய புத்திரர் ஆயிட்டோம். இப்போ பிதாவையும் குமாரன் அறிஞ்சுக்கிட்ட நமக்குள்ள இப்பவே நித்திய ஜீவன் இருக்கு. இப்பவே நம்ம தேவனுடைய புத்திரர் ஆயிட்டோம். தேவனுடைய புத்திரர் எப்படி ஆனோம்? விசுவாசத்தினால ஆனோம். அந்த விசுவாசத்தினால ஆனதுனால அந்த விசுவாசத்தை தான் தேவன் இங்க இருக்கிற வரைக்கும் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அந்த விசுவாசத்துல சோதிக்கப்பட்டு விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம விசுவாசம் இல்லைன்னா அநீதி நியாயத்தை எடுத்துருவோம், விசுவாசம் இருந்தா நீதி நியாயத்தை எடுப்போம். அதான் ஏன்னா விசுவாசிக்கு இன்னார் என்று நாம் அறிந்திருக்கோம். அப்போ ஒரு சோதனை பிரச்சனை வருந்தா கூட நம்ம அநீதி நியாயத்தை எடுக்காம நீதி நியாயத்தை தேவன் மேல கொண்ட அந்த நம்பிக்கையினால எடுக்க முடியும். ஸோ இந்த விசுவாசத்தினால நம்ம தேவனுடைய புத்திரர் ஆயிட்டோம். அந்த விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறாரு. இப்போ இந்த விசுவாசத்துல பலசாலியா இருந்து மறிச்சா தேவன் அந்த பரலோக ராஜ்யம் நம்ம போயிடுவோம். இப்போ இந்த பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்கும்? அங்க இருக்க எல்லாருக்கும் தேவனுடைய ஞானம் தான் இருக்கும். அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் தேவனுடைய பலம் தான் இருக்கும். அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் தேவனுடைய ஆவி தான் இருக்கும். அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் தேவனுடைய அன்பு தான் இருக்கும். எல்லாரும் கிறிஸ்துவை போலவே இருப்பார்கள். கிறிஸ்து தேவனை போல இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கும் அந்த ராஜ்யம்? எவ்வளவு மகிமை உள்ள ஒரு ராஜ்யம்னா, இப்போ ஒரு டிவி ஸ்டேஷன்ல ஒரு டவர் அங்க பாத்தீங்கன்னா ரிலே பண்ணுவாங்க ஒரு 98.3 ஒரு ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சில. அதே ஃப்ரீக்வன்சில இங்க டிவி டியூன் ஆயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன ஒளிபரப்புறாங்களோ அந்த டவரு அதே ஃப்ரீக்வன்சில இந்த டிவியும் டியூன் ஆகி இருந்ததுன்னா அந்த பேண்ட் மாத்தோம் இல்லையா, அந்த கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சில இருந்தா அங்க என்ன ஒளிபரப்புதோ அதே தான் இதுவும் ஒளிபரப்பாகும். ஸோ இது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம கூட விசுவாசத்துல இங்க தேவனுடைய அன்புல, தேவனுடைய ஞானத்துல, தேவனுடைய பலன்ல விசுவாசம் மூலமா டியூன் ஆயிரும். கிறிஸ்துவ போலவே ஆயிரும். கிறிஸ்துவ போலவே ஆனதுனால அங்க பரலோக ராஜ்யம் போயிடும், தேவனுடைய புத்திரர் ஆயிரும். அப்ப தேவன் என்ன நினைக்கிறாரோ அதே தான் நம்மளும் நினைப்போம். தேவன் எதை யோசிக்கிறாரோ அதே தான் நம்மளும் யோசிப்போம். தேவன் எப்படி அன்பு செலுத்துறாரோ அதே தான் நம்மளும் அன்பு செலுத்தும். இந்த ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்காக தான் நம்மள முன்குறித்தாரு. அந்த மகிமை தான் நம்ம பெற்றுக்கொள்றோம். இப்போ இக்காலத்தின் பாடு இனி வர மகிமை ஒப்பானதுல பார்த்தோமே, அந்த மகிமை தான் அப்படிப்பட்ட மகிமை. ஸோ அந்த மகிமை தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கணும்னு தான் தேவன் முடிவு பண்ணாரு ஆதியிலேயே. ஏன் அப்படி முடிவு பண்ணாரு அப்படின்னா, இப்போ அந்த முதல்ல இந்த ராஜ்யம் எப்படி இருந்தது, அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, அங்க அன்பு நாள் இல்லாம தேவன் கீழ்ப்படி இருந்தாங்க, அவ்வளவுதான். இது ஏன் செய்யறோம்னு தெரியாது, தேவன் சொன்னா செய்யணும். அதனால சாத்தானுக்கு ஏன் செய்யணும் கேள்வி வந்துச்சு. தேவனுடைய ராஜ்யம் அன்பால தேவனுடைய சிந்தையை போலவே, தேவனை போலவே அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கணும், பிரிவினை இல்லாத ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கணும் தேவன் அப்ப முடிவு பண்ணார்.
இப்ப சாத்தானுடைய ஞானம் தான் உலகத்தோட ஞானம். இந்த ஞானம் எல்லாம் தேவனுடைய ஞானத்தினால நம்ம நிரப்பப்படணும். சாத்தானுடைய ஞானம் அப்ப அந்த ராஜ்யத்துல எப்படி இருந்தது? அப்படி சொந்த மகிமையை தேடிச்சு. நான் ஏறுவேன். இப்ப கூட சாத்தானுடைய ஞானம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவன் பொய்யை விசுவாசிக்கும்படி இல்லாதவனை இருக்கிறது மாதிரி செய்வான். தேவனுடைய ஞானம் உண்மையை விசுவாசிக்கும்படி இல்லாத இருக்கிறது போல செய்வார். அதான் டிஃபரன்ஸ். அந்த ராஜ்யத்துக்கு இந்த ராஜ்யத்துக்கு அதான் டிஃபரன்ஸ். விக்கிரகம் அப்படி ஒரு கடவுளே இல்லை. ஆனா இல்லாத இருக்கிற மாதிரி பொய்யை விசுவாசிக்கும்படி அவன் அந்த செய்வான். திருத்துவன் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா இல்லாதவனு இருக்கிற மாதிரி பொய்யை விசுவாசிக்கும்படி செய்வான். நரகம் இல்லாதவனு இருக்கிறது மாதிரி அவன் செய்வான். இன்னும் நம்ம பார்க்கிறோம், ஆத்மா சாகு ஆனா சாவாதுன்னு அவன் சொல்லுவான். அந்த ஞானத்தில் சொந்த மகிமையை அவன் மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியா அந்த மாதிரி செஞ்சான். ஏன்னா அந்த ஞானத்தினால தேவனுடைய அன்பு இல்லை. அப்ப அந்த அன்பு இல்லாதனால்தான் உலகம் அந்த ஞானத்தினால்தான் உலகத்தை இன்னைக்கு அந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப மனுஷனுக்கு கூட இப்படிப்பட்ட இந்த உலக ஞானம் எப்படி இருக்கு? ஒரு சினிமானா எப்படி? சூப்பர்மேன் நிஜமாலே இருக்காங்களா? சூப்பர்மேன் இல்லை. ஒரு ஹீரோ நீங்க இந்த படத்துல இருந்தீங்கன்னா அது இல்ல. அது மாதிரி ஆக்சுவலா ஒரு போலீஸ் ஆபீசரா அது நடிச்சிருப்பாரு. ஆனா அவர் நிஜமாலே போலீஸ் ஆபீசரா? உலக ஞானம் தன்னுடைய சுய இச்சையை நிறைவேற்ற சொந்த மகிமைக்காக செயல்பட்டு கொண்டிருக்கும். அதுகிட்ட தேவனுடைய அன்பு இல்லை. ஆனா தேவன் இப்படிப்பட்ட இருக்கிறதுனால தேவனுடைய பலம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆவி இப்படி பெற்றுக்கொண்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்மளை பிரிச்சு இந்த ஆவி நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. அப்ப அந்த ஆவி போச்சு. இந்த ஞானத்தை கொடுத்தாரு. அப்ப உலகத்தோட ஞானம் போச்சு. இந்த அன்பு உலகத்தோட ஞானம் வந்தாலும் தேவனுக்கு செயல்படாது. தேவனுடைய ஞானம் தேவனுக்கு மகிமையா செயல்படணும். தேவனுடைய அன்பு உள்ள வந்துச்சு. அப்ப அந்த அன்பு போயிடுச்சு. தேவனுடைய அன்பு வந்தோடனே விசுவாசம் தேவனுடைய பலன் வந்துச்சு. தேவனுடைய புத்திரராகி நம்ம அங்க போயிட்டோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிக்கதான் தேவன் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. இது எதுக்கு நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதுவும் அறிகிற அறிவு தான். இதனாலதான் நம்ம விசுவாசத்துல பலசாலி ஆக முடியும். இந்த விசுவாசத்துல பலசாலி ஆனதான் அந்த நல்ல போராட்டத்தை போராட முடியும். அப்ப அந்த விசுவாசத்துல பலசாலி ஆக முடியுமா? அப்ப சோதனை வரும்போது நம்ம அப்பதான் அந்த சோதனையை மேற்கொள்ள முடியும். இப்ப இந்த விசுவாசத்துல பலசாலியா இருக்கும்போது தேவன் டெஸ்ட் பண்றாரு. இப்ப இன்னொரு சோதனை கூட ஒண்ணு இருக்கு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 சோதனை இருக்கு. எப்படி 2 ஞானம், 2 அன்பு, 2 பலன், 2 ஆவி, இந்த பக்கம் இந்த பக்கம் இருந்த மாதிரி 2 சோதனை கூட இருக்கு. அது என்ன சோதனை? விசுவாசிக்கும் பொழுதும் ஒரு சோதனை வருது, விசுவாசிக்கலனாலும் ஒரு சோதனை வரும். ஏன்னா விசுவாசிக்கிறவன்ட்ட சொந்த பலம் இல்லை. அப்ப விசுவாசத்தை தேவன் சோதித்து பாக்குறாரு. அது நம்ம எப்படிப்பட்ட சோதனை பார்த்தா அதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கணும். இப்ப விசுவாசிக்காம சொந்த பலன்ல நிக்கிற ஆள் என்ன பண்ணுவாரு? அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கணும். ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடை மேய்ச்சிக்கிட்டே போறாரு. அப்ப அந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டே போகும்போது விசுவாசத்துல சோதிக்கப்படுறதுன்னா என்னன்னா, அந்த ஆடை அடிச்சு திருப்பாரு. இங்க MMDAல இருந்து போர் கொண்டு போன அந்த ஆட்டை. அப்ப அவர் அடிச்சு 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 அந்த ஆட்டை திருப்பாரு. அதனால விசுவாச சோதிச்சுட்டு போய் சீச்சை அதான் தன்னை கரெக்டான ட்ராக்ல அதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. இது விசுவாசத்துல வர சோதனை. இப்ப இந்த ஆடு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இந்த இப்படி போயிட்டே இருக்கு. இப்ப தன்னோட சொந்த பலத்தினால இப்ப திரும்பி பாக்குது, அங்க ஏதோ பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பச்சையா தெரிஞ்ச இந்த ஆடு அங்க போயிடுச்சு, சொந்த பலத்துல அங்க போயிடுச்சு. சொந்த பலத்துல போனோம்னு என்ன ஆயிடுச்சுன்னா ஓனாய் அங்க இருக்கலாம். அப்ப அங்கேயும் ஒரு போராட்டம் வரும். அங்க அந்த ஓனாய் அதை கடிச்சு போடலாம். சொந்த இச்சையினால போகும்போது ஒரு சோதனை வரும். அது பொல்லாங்கினால உண்டாகிற சோதனை. 2 சோதனை தான் பார்க்கிறோம். தேவன் விசுவாசத்தில் சீச்சிக்கிறது ஒரு சோதனை, சொந்த இச்சையினால போகும்போது சோதனை உண்டாடு. யாக்கோபு 1:13 சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல. அப்ப நம்ம இங்க என்ன நம்ம கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம சொந்த பலத்துல இருந்தாலும் சோதனை தான், நம்ம விசுவாசத்துல இருந்தாலும் சோதனை தான். ஆனா இந்த விசுவாசத்துல சோதிக்கப்படும் பொழுது
அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். நம்ம சொந்த பலத்தினால சோதிக்கப்பட்டோன்னா பொல்லாங்கனால சோதனை உண்டாகும். அந்த சோதனையினால நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோமா மாட்டோமா தெரியாது. 2ஆம் மரணத்துக்கு போயிடலாம். அது எப்படி இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்து இங்கேருந்து போரூர் போகிறது. இப்போ போரூர் போகிற ஒரு ஊருக்கு 2 வழி ஆயிடுச்சு. இப்போ எப்படின்னா, வடபழனி வழியாகவும் போகலாம், கிண்டி வழியாகவும் போகலாம். இப்போ சீட்சிக்கப்படும் போது தேவன் அடிச்சு திருப்பாரு, நீ வடபழனி இப்படியே போயிட்டு ஷார்ட்கட்டாக அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு. இப்போ சொந்த இச்சையினால கிண்டிக்கு போயிட்டோன்னா அங்கே டிராஃபிக் ஆகிடலாம். அங்கே எப்படி வேணாலும் நமக்கு போக முடியுமா, போய் சேர முடியாமா குறிப்பிட்ட நேரத்துக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, விசுவாசத்தில் சோதிக்கப்படும் பொழுது கிறிஸ்துவ போல நம்ம ஆயிடுறோம். ஆனால் அந்த 1,44,000 போயிடலாம். பொல்லாங்கனால அதிகமாக சோதிக்கப்பட்டால் நம்ம திரளான கூட்டத்துக்கு கூட போயிடும். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் மித்தம் ஒரு நிந்தைகளின் நெருக்கம் பிரியப்படுகிறேன். பார்த்தீங்களா? அது 1 கொரிந்தியர் 12:10 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடியே நான் பலவீனனாய் இருக்கும் போதே பலவீனனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். பிரியப்படுறாரு. ஏன்னா விசுவாசத்துல சோதனை வந்தா பரவாயில்ல, அந்த சோதனை ஒரு நாள் விசுவாசத்துல பலசாலியா இருக்கும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். நம்ம அந்த சோதனைகளை சோதிக்கப்படலாம். நம்ம சுய இச்சையினால போயிட்டோம்னா அது பொல்லாங்கனால வர சோதனை. அந்த சோதனை வந்துச்சுன்னா நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் மாட்டோமோ தெரியாது. ஸோ எந்த அளவு விசுவாசத்துல சோதிக்கப்படுறோமோ அந்த அளவு அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். எந்த அளவு பொல்லாங்கனால சோதிக்கப்படுறோமோ அப்போ அந்த நித்திய ஜீவனை குறைவு வரும். அதுதான் 2 குரூப் ஆயிடுது அதிகம். அப்போ திரளான கூட்டத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம், அவர் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால துவைக்கப்பட்டவங்க. அங்கே போய் ஓனாய் பீறி போட்டு அங்கே போய் படாத பாடுபட்டு வரணும். அப்போ விசுவாசத்தில் சோதிக்கப்படலவங்க, தன்னோட சுய இச்சையினால சோதனைக்கு உட்பட்டாங்க. விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டாதான் அந்த லெவலுக்கு போக முடியும். சுய இச்சையினால சோதிக்கப்படும் போது விசுவாசம் சோதனை அங்கே கம்மியாயிடுது நம்ம வாழ்நாளில். ஏன்னா விசுவாசத்து கம்மியாகும் போது தான் சுய இச்சைக்கு நம்ம போவோம். நம்மளால இது முடியாதுன்னு வரும்போது சுய இச்சை வந்துடும், நம்ம சொந்த பலத்தில் நிற்க வந்துடும். அப்போ அநீதியின் ஆயத்தை எடுத்துரும், கோபன்ற ஒரு ஆயத்தை எடுத்துரும். அப்போ கோபன்ற ஆயத்தை எடுக்கிறவன் எதுக்கு எடுக்கிறான்னு நம்ம பார்த்தோம். நல்ல போராட்டத்தில் தன்னோட இச்சையை நிறைவேற்றுறதுக்கு தான் எடுக்கிறான்னு நம்ம பார்த்தோம். அப்போ இச்சையை நிறைவேற்றுறதுக்கு எடுத்தாவன் சுய இச்சையினால பொல்லாங்கனோட சோதனை வந்துடும். அப்போ ஸோ நீதி ஆயத்தை எடுத்திருக்கிறவன் விசுவாசத்தில் பலசாலியா இருக்கான். அப்போ தேவனுடைய சோதனை அங்கே ஒரு விசுவாசத்தின் மேல. ஸோ தேவன் சீட்சிக்கிறவராக இருக்காருன்னு பைபிள் சொல்லுது. அந்த சீட்சை பின்னாடி ஒரு நல்ல முடிவை தரும்னு சொல்லியிருக்கு. எபிரேயர்கள் நம்ம பார்க்குறோம் 11. ஸோ அப்போ நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். பொல்லாங்கனால சோதிக்கப்பட்டோன்னா டவுட்டு தான். பொல்லாங்கனால அதிகமாக சோதிக்கப்பட்டா நித்தியமாக கிறிஸ்து லெவலுக்கு வர முடியாது, செகண்ட் கிளாஸில் போயிடும். எல்லாத்துலேயுமே 2 கிளாஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணுன்னா, இப்போ பைபிளில் பார்க்கும்போதே பெண் வந்து ஆணுக்கு அசிஸ்டண்ட்டு, ஒரு அசிஸ்டண்ட்டாக தானே இருக்காங்க. ஸோ இந்த அளவில் இந்த ஞானம் இந்த 4 விஷயத்தில் குறைவாயிடும் விசுவாசத்தில் சோதிக்கப்படலை அப்படின்னா. இப்போ ஆணுக்கு எப்படி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அங்கேயும் எப்படி ஆயிடும்னா அசிஸ்டண்ட் ஆகிடும் இந்த திரளான கூட்டம். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் இஸ்ரவேலர் சந்ததி, அதுக்கு உலகம் அசிஸ்டண்ட் ஆகிடும் பின் வரும் நாட்களில். ஸோ இங்கேயும் 2 குரூப் அங்கேயும் 2 குரூப். அதான் அந்த விசுவாசத்தில் குறைவாக சோதிக்கப்பட்டாதான். விசுவாசம் இல்லாமல் பொல்லாங்கனால சோதிக்கப்படும் பொழுது செகண்ட் கிளாஸில் போயிடும் நம்ம. இப்போ நம்ம இங்கே என்ன இன்னொரு விஷயம் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு பெண்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கவங்க விசுவாசத்தில் பலசாலி ஆகி விசுவாசத்தில் சோதிக்கப்பட்டாங்கன்னா அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸில் போயிடலாம். அங்கே 1,44,000 இப்போ இருக்க பெண்கள் அங்கே 1,44,000 வந்துடுவாங்க, அவங்க மேலே வந்துடுவாங்க. இப்போ ஒரு ஆண் வந்து விசுவாசத்தில் கம்மியாக சோதிக்கப்பட்டு பொல்லாங்கனால சோதிக்கப்பட்டா அவர் செகண்ட் கிளாஸில் வந்துடுவார். அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக இருப்பார், அங்கே இவர் அசிஸ்டண்ட் ஆகிடுவார். ஸோ என்ன நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக விசுவாசத்தில் பலசாலி விசுவாசத்தினால சோதனையில் பிரியப்படும் பொழுது அப்போ அந்த விசுவாசத்தில் பலசாலி ஆகும்போது நீதி நியாயத்தை எடுத்துக்கணும். அப்போ தான் நல்ல போராட்டமே நம்மளால் போராட முடியும். அப்போ நம்ம அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன இப்போ நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா,
இவ்வளோ நாள் நம்மளுடைய நினைவுகள் மைண்டு செட்டப்லாம் வேற மாதிரி இருந்தது. நம்ம ஐயோ என்னால் முடியவே முடியல பிரதர் அப்படின்னா ரொம்ப பலவீனமாக இருக்காருங்க. பலவீனம் இல்லை, தன்னால் முடியலன்னு சொல்கிறவங்க ஆதாமோட பலத்தில் இருக்காங்க. அதனால முடியலன்னா உலகத்தின் காரியத்தில் முடியலன்னு சொல்லுவாங்க. லாபம் எது நஷ்டம் எதுன்னு இப்போ நமக்கு நல்லா தெரியும். தேவனுடைய காரியம் மறிக்கிறதுல முடியலன்னு சொன்னா கிறிஸ்துக்கு பலத்தில் இருக்கு. அதுதான் இங்க பார்க்கணும். பெரிய வீடை கட்ட முடியல அப்படின்னு சொன்னாருன்னா அவர் பலத்தில் அந்த அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம என்னால இந்த பாவத்தை விட முடியல அப்படின்னு சொன்னாருன்னா ஐயோ ரொம்ப பலவீனமான சகோதரன் நம்ம சொல்லுவோம். நம்மளோட நினைவு அப்படி இருந்தது. நான் விட முடியல அப்படின்னா அவர் சொந்த பலத்தில் இருக்காரு, பலசாலியா இருக்காரு. ஸோ இதனாலதான் இப்ப அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய போக்கஸ் மாறி தேவனுடைய பார்வையில் இப்படி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஞானத்தினால, தேவனுடைய அன்புனால, தேவனுடைய ஆவியினால நம்ம பார்க்கும் பொழுது நம்ம நினைவுகள் எல்லாம் மாறுது. இப்போ அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ என்னோட நினைவு உங்க நினைவு இல்லை. ஏன்னா தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய ஞானம் உலகத்துக்கு பைத்தியமா இருக்கு. உலகத்தோட ஞானம் தேவனுக்கு பைத்தியமா இருக்கு. ஸோ நம்ம இதை குறித்து இன்னும் வர நாட்களில் பார்க்கலாம். இல்லை நமக்கு ஓவர்லோட் ஆகிடுது. ஸோ தேவன் இப்போ என்ன நம்ம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட பழைய நினைவுகள்லாம் மாற்றிட்டு ஃபுல்லாக பலவீனமாகும் பொழுது எல்லா காரியமே உள்ளே வருது. இந்த ஆவி போகும்போது அந்த ஆவி உள்ளே வந்துச்சு, ஞானம் உள்ளே வந்துச்சு, தேவனுடைய ஞானம், தேவனுடைய பலன் உள்ளே வந்துச்சு விசுவாசத்தின் மூலமா. தேவனுடைய ஞானம் சுய ஞானத்தை, சுய மகிமையை தேடாது, தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி செய்யும். அப்ப தேவனோட அன்பு உள்ள வந்துடும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நல்ல போராட்டத்தை போராட வேணும்னு நமக்கு தெரிஞ்ச நம்ம எப்படி இது போராடணும் நமக்கு தெரியல. ஆனா நாம பரிதபிக்கக்கூடிய நிலைமையில இல்லாம எல்லா விதத்திலையும் விசுவாசத்திலே சோதிக்கப்பட்ட அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்துல சோதிக்கப்படுற நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்காருன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். எப்படி அவர் வல்லவரா இருந்தார் அப்படின்னா பிதாவாகிய தேவனையும் அறிகிற அறிவு அவர் மூலியமா தான் பெற்றுக்கொண்டோம். அவர் மூலியமா தான் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்ப தெரிந்து கொள்ளப்படுற லெவல் என்னன்னா இந்த 3 விஷயமே இலவசமா அவர் மூலியமாவே வந்துச்சு. ஸோ அவர் மூலியமாவே தான் நம்ம இந்த விசுவாசத்தினால அவரை போல ஓடுற அந்த விசுவாசத்தை தான் நம்மளும் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தினால ஜீவனம், நித்திய ஜீவனம் பெற்றோம். அதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம். ஸோ நாம அல்ல, எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். நாம தான் எல்லாமே செய்யறோம், ஆனா நம்ம எதுவுமே செய்யல. அதுதான் இன்னைக்கு பார்க்குற நினைவுகள். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்து தான் எல்லாமே பண்றாரு. ஸோ அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்ட ராஜ்யமா இருக்குன்னு பார்த்தோம் சகோதர சகோதரியா. இன்னைக்கு பைபிள் சொல்ற போல உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுது. பழசெல்லாம் போயிடுச்சு, பழைய நினைவுகள்லாம் முடிஞ்சது. இன்னைக்கு நம்ம மனசு புதுசாயிடுச்சு, புதிய காரியம் உள்ள வந்துச்சு. அப்ப நம்ம மறுரூபமாகிறோம், மறுரூபம் கிறிஸ்துவ போல ஆயிடும் நம்ம. ஸோ இன்னைக்கு நாம பார்த்த இந்த காரியத்துல இனி வருகிற நாட்களிலும் கூட ஆதாமுக்குள்ள மரிச்ச காரியம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் மறிச்சிட்டோம். ஸோ இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஞானம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பலனை குறித்து இன்னும் நம்ம தேவனுடைய கிருபையினால தேவன் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஸோ நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. we are standing in the glory of God. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல நாமும் இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவினால உண்டான மகிமையினால இந்த 3 காரியத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசம் நமக்கு வந்தது. அந்த விசுவாசத்தினால தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டோம். அந்த மகிமை ஒரே பேரானுக்கு உண்டான மகிமை. ஸோ கர்த்தர் தாமே இந்த வசனங்களையும் இவை எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து இன்னும் ஒவ்வொரு கேட்ட அனைவரும் நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக அதை தியானிச்சு வாழ்க்கையில கடைபிடிச்சு விசுவாசத்துல பலசாலி ஆகி நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.